43வது ஆண்டு நிறைவு விழா இப்பொழுது ஹஸ்ரத் பெருந்தை அவருடைய தலைமையில் தொடர்கிறது. மகரிபுக்கு முன்னர் மாணவர்களுடைய உரை சிறப்பாக அமைந்திருந்தது. இப்பொழுது கிராத் ஓதி தொடங்கி வைக்க தஹ்சீல் மாணவர் வசீம் அகமது அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வசீம் அகமது இப்பொழுது கிராத் ஓதுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين. إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. فما يكذبك بعد بالدين. أليس الله بأحكم الحاكمين. صدق الله العظيم. ஹிதமத்தில் இருக்கிற பிள்ளைங்களை தவிர மற்ற பிள்ளைங்க வந்து மஜ்லிஸில் வந்து உட்காருங்க. அதை பொறுப்பாளர்கள் சொல்லி அவங்கள உள்ளே கூட்டுவாங்க. அடுத்து தொடர்ந்து தஹ்சீல் மாணவர் அமானுல்லா இப்பொழுது ஒரு பாடல் பாடுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொடையில் சிறந்த பெருங்குடையாய் அவனில் உதித்த அற்குடையாய் புகழ் மலர் பூக்கும் பூமலராய் புவியில் பூத்த தீன் மலரே. கொடையில் சிறந்த பெருங்குடையாய் அவனில் உதித்த அற்குடையாய் புகழ் மலர் பூக்கும் பூமலராய் புவியில் பூத்த தீன் மலரே. புவியில் பூத்த தீன் மலரே. பேரை சொல்வதற்கு நான் தகுதியை இழந்து விட்டேன்.
அந்த தகுதியை அடைவதற்கு உன் கவிதையை துவங்கிவிட்டேன். உன் பேரை சொல்வதற்கு நான் தகுதியை இழந்து விட்டேன். அந்த தகுதியை அடைவதற்கு உன் கவிதையை துவங்கிவிட்டேன். கண்கள் தேடும் காட்சியெல்லாம் முந்தன் நினைவே சொல்கிறதே. கண்ணால் காண முடியாமல் கட்டளை மீறி அலைகிறதே. உம்முகம் தேடும் என் கண்கள் பார்வை தூய்மை கண்டதில்லை. உன்னை ஒரு முறை கண்டதுமே கண்கள் பரிசுத்தமாகிடுமே. யா ரசூலல்லாஹ், உம்மை ஒரு முறை காண்பேனோ கண்ட மறுகணமே எந்த நிறையிடம் செல்வேனோ. ஓ யா ரசூலல்லாஹ், உம்மை ஒரு முறை காண்பேனோ கண்ட மறுகணமே எந்த நிறையிடம் செல்வேனோ. கொடையில் சிறந்த பெருங்குடையாய் அவனில் உதித்த அருக்குடையாய் புகழ் மலர் பூக்கும் பூமலராய் புவியில் பூத்த தீன் மலரே, புவியில் பூத்த தீன் மலரே. உந்தன் வாழ்க்கையில் நிகழ்வதனை நான் கோர்க்க துவங்கிவிட்டேன். அந்த கோர்வையின் துவக்கத்திலே கண்ணீரில் மூழ்கிவிட்டேன். உந்தன் வாழ்க்கையில் நிகழ்வதனை நான் கோர்க்க துவங்கிவிட்டேன். அந்த கோர்வையின் துவக்கத்திலே கண்ணீரில் மூழ்கிவிட்டேன். ஆறுதல் கூற தந்தை இல்லை, தன் அன்பை காட்டும் தாயும் இல்லை. என்றும் கூட இறைவழியில் வாழ்ந்து காட்டிய வளர்மதியே. தாயிஃபில் பெற்ற கல்லடியும் சொந்தங்கள் தந்த சொல்லடியும் சொன்னால் சொற்கள் தாங்கிடுமா, சொல்லில் அனைத்தும் அடங்கிடுமா. யா ரசூலல்லாஹ், உம்மை ஒரு முறை காண்பேனோ கண்ட மறுகணமே எந்த நிறையிடம் செல்வேனோ. யா ரசூலல்லாஹ், உம்மை ஒரு முறை காண்பேனோ கண்ட மகள் தனவே எந்த நிறையிடம் செல்வேனோ. கொடையில் சிறந்த பெருங்குடையாய் அவனில் உதித்த அருக்குடையாய் புகழ் மலர் பூக்கும் பூமலராய் புவியில் பூத்த தீன் மலரே. கொடையில் சிறந்த பெருங்குடையாய் அவனில் உதித்த அருக்குடையாய் புகழ் மலர் பூக்கும் பூமலராய் புவியில் பூத்த தீன் மலரே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரவேற்புரையாற்றுவதற்கு மன்றத்தினுடைய தலைவர் உமர் சல்மான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லஜ்னத்து மன்பவுல் பயான் மாணவர் சொற்பயிற்சி மன்றத்தின் 43ஆம் ஆண்டு நிறைவு விழாவிற்கு தலைமையேற்று நடாத்தி தந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கல்லூரியினுடைய முதல்வர் ஆசிரியர் பிறந்தை அவர்களையும், இன்னும் இங்கே முன்னிலை வகிக்கக்கூடிய மூத்த பேராசிரியர்கள், இன்னும் பேராசிரியர் பெருமக்கள் அனைவர்களையும், இன்னும் இங்கே கூடியிருக்கக்கூடிய எங்களுடைய சகோதர பெருமக்களையும், இன்னும் வெளியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் எங்களின் சார்பாகவும் எங்களுடைய லஜ்னத்து மன்பவுல் பயான் மாணவர் சொற்பயிற்சி மன்றத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்கிறோம். அஹ்லம் வசஹலம் மர்ஹபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பமாக நம்முடைய மதரசாவினுடைய உஸ்தாத் மௌலவி எஸ்.எம். அப்துல் ஹமீத் அலீம் உஸ்மானி ஹசரத் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கிடையே வாழ்த்துரை வழங்குவார்கள்.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة المتقين الصلاة والسلام على من كان نبيا وآدم بين الماء والطين وعلى آله الطاهرين وأصحابه المجتهدين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها المدثر قم فأنذر وربك فكبر وثيابك فطهر. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: قم فأجبه أو كما قال عليه الصلاة والسلام. உஸ்மானியா அரபிக் கல்லூரியின் ஒரு அங்கமான லஜ்னத்து மன்ப உல் பயான் மாணவர் சொற்பயிற்சி மன்றத்தின் 43ஆம் ஆண்டு நிறைவு விழாவின் தகுதிமிக்க தலைவர், கல்லூரியின் முதல்வர் ஹசரத் பெருந்தகை அவர்களே, நம்முடைய உஸ்தாது பெருந்தகை மாநில ஜமாத் உலமாவினுடைய தகுதி வாய்ந்த தலைவர் நம்முடைய ஹசரத் அவர்களே, மதர்சாவினுடைய உஸ்தாது பெருந்தகைகளே, மாணவர்களே, உங்கள் வருகை தந்துள்ள ஊரினுடைய உலமா பெருமக்களே, தனவந்தர்களே, உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய சலாமை சமர்ப்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய மாணவர்களுடைய நாவன்மையை வளப்படுத்துவதற்காக வேண்டி லஜ்னத்து மன்ப உல் பயான் மாணவர் மன்றம் ஒரு பெரிய பங்களிப்பை தருகிறது என்றால் அது மிகையல்ல. இந்த மன்றத்தின் மூலம் உருவான எத்தனையோ உஸ்மானிகள் தமிழகம் தாண்டி சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். தீனுல் இஸ்லாத்தை உலக மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதுவும் மிகையல்ல. உரையாடல் ஜும்மா பயான், இதை குறித்து ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். பெருமக்களை, குர்ஆன்லேயே ஹதீப் பேசக்கூடியவர், பிரசங்கம் செய்யக்கூடியவர், அவர் எப்படி இருக்கணும், அவருடைய தன்மை எப்படி இருக்கணும் என்பதை பற்றி அல்லாஹ் பேசுவான். சூரத்துல் முத்தஸிர் இருக்கின்றத, அதனுடைய தொடக்க 4 ஆயத்துகள் ஹதீபுக்கான தன்மை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். யா அய்யுஹல் முத்தஸிர், நபியே நாயகமே, போர்வை பொறித்து கொண்டிருப்பவரே, கும், நீங்கள் நில்லுங்கள். பிரசங்கம் செய்யக்கூடியவர், குத்பா கொடுக்கக்கூடியவர் முதல்ல நிற்பது அது ஒரு முறை என்பதாக உலமாக்கள் சொல்கின்றார்கள். குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் முதல்ல நின்னுக்கிட்டு பேசணும். ஃபஅன்சிர், ரெண்டாவது நம்முடைய பேச்சு இருக்கின்றத, இன்சாருல் கௌம், நமக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய, ஆகிரத்தை பற்றிய, மறுமையை பற்றிய பயத்தை உண்டு பண்ணணும். அப்படி நம்முடைய பேச்சை அமைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்றான், வரப்பக ஃபகப்பிர், நம்முடைய பேச்சு இருக்கின்றத அது ரப்பினுடைய புகழ்ச்சியை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். சுய புகழ்ச்சி, தன் புகழ்ச்சி, உலக மக்களுடைய புகழ்ச்சி அப்படி அல்ல. நம்முடைய பேச்சில் ரப்புடைய புகழ்ச்சி இருக்கின்றத அது முழுக்க முழுக்க ரப்புடைய புகழ்ச்சி மிகைத்தோங்கி இருக்க வேண்டும். நாலாவது ஒசியாபக ஃபதஹிர், பேச்சாளர் ஹத்தீப் இருக்கின்றார, அவர் புத்தாடை உடுத்த வேண்டும் என்பது அது தேவையில்லை. இருக்கக்கூடிய ஆடைகள் இருக்கின்றதில் சுத்தமான ஆடைகளை உடுத்தி இருக்க வேண்டும். ஒசியாபக ஃபதஹிர், தூய்மையான, சுத்தமான, அழகான ஆடைகளை உடுத்திருக்கு. இப்படி குர்ஆன் இருக்கின்றத. சூரத்துல் முத்தஸிர்ல ஒரு ஹத்தீப் பிரசங்கம் செய்யக்கூடியவர், அவர் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய பேச்சு எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிட்டு பேசுகிறார்.
வாயிசுல் ஆஃபாக் அப்படின்னு சொல்லி அல்லாமா இப்னு ஜவுசி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு சொல்லுவாங்க. அகில உலக பேச்சாளர் இப்னு ஜவுசி ரஹிமஹுல்லா ஹிஜ்ரி 510 பிறந்து 597 வஃபாத்தானவர். மிகப்பெரிய பேச்சாளர். அவருடைய பேச்சில் அரசர்கள், மந்திரிகள், பெரிய பெரிய தலைவர்கள் வந்து உட்காருவாங்க. அவருடைய பேச்சு இருக்கின்றத முன்னால் இருப்பவர்கள் அப்படி கட்டி போட்டு விடும், அந்த அளவுக்கு பேசுவார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உலக பேச்சாளர் என்று வரலாற்று ஆசிரியர்களால் புகழப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சு ஏன் அந்த அளவுக்கு மிக உயர்ந்ததாக, உயர்ந்த தரத்தில் இருந்தது என்றால், அவர்கிட்ட 4 தன்மையை சொல்கிறாங்க. அவர்கிட்ட 4 தன்மை இருந்துச்சு. ஒன்றாவது ஃபகீஹ், சட்டக்கலையில் ஆழ்ந்த தேர்ச்சி கொண்டவராக இருந்தார். இரண்டாவது முஃபஸ்ஸிர், குர்ஆனுடைய விரிவுரையில் ஆழம் கண்டவராக இருந்தார். மூன்றாவது முஹத்திஸ், நபிமொழி ஆய்வாளராக இருந்தார். நாலாவது அல் முஅர்ரிஹ், வரலாற்றை அக்குவேறு ஆணிவேறு பகுத்தாயக்கூடியவராக இருந்தார். இந்த 4 தன்மை இருக்கணும் பேச்சாளர். ஒரு பேச்சாளர், ஒரு ஹதீப், அவருடைய பேச்சு உயிரோட்டமாக அமைய வேண்டும் என்று சொன்னால், அவர் பேசும் மஹல்லாவை தாண்டி, இடத்தை தாண்டி அது அகில உலகத்தையும் சென்றடைய வேண்டும் என்று சொன்னால், வெறும் 4 புக்கை புரட்டி 4 கதையை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது. 4 விஷயங்களை கேட்டுக்கிட்டு பேசினா பத்தாது. அவற்றை இந்த 4 திறமைகள் இருக்க வேண்டும். ஃபிக்ஹில் ஆழ்ந்த திறமை, குர்ஆனில் ஆழமான ஞானம், ஹதீஸ்களை வல்லுனர், 4வது வரலாற்றை பகுத்தாய்வு செய்யக்கூடியவராக இருக்கும். இந்த 4 இருக்கணும். அந்த 4 தன்மையும் இருந்ததால் தான் அல்லாமா இப்னுல் ஜவுசி ரஹிமஹுல்லா அவர்கள் வாயிசுல் ஆஃபாக், அகில உலக பேச்சாளர் என்பதாக போற்றப்படுகிறார். பெருமக்களை, பேச்சாளர்கள்ட்ட ஒரு 6 குணங்கள் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. 6 விஷயங்கள். அந்த 6மே கைனில் ஆரம்பமாகும். 6மே கைனில் ஆரம்பமாகும். ஒன்றாவது குலுன்னு சொல்லி சொல்கிறாங்க. குலுனா என்ன அப்படின்னு கேட்டால், மிகைப்புப்படுத்தி பேசுறது. தீனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒலா தக்லு ஃபீ தீனிக்கும், உங்கள் தீனில் நீங்கள் மிகைப்பாக நடந்து கொள்ளாதீர்கள்னு சொல்லி சொல்கிறான். அவர் சும்மா பேசிகிட்டு இருக்கிறாரு, தலைவர் வந்துட்டார், நிர்வாகம் வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னால், அவர் அப்படியே நினச்சது அப்படின்னு கேட்டால் வானலாவ புகழ்ந்து பேசுறது, அப்படி இல்லாததை புகழ்றது. அவர் என்ன அப்படின்னு கேட்டால் தலைவராகத்தான் இருப்பார். கொடைவல்லல் ஹாஜி, அவர் மகத்தானவர், தஹஜ்ஜத் தொழுகை இப்படின்னு சொல்லி நினைச்சது உச்சம் தொட்டு. அடுத்தவர்களை என்ன அப்படின்னு கேட்டால் அளவு கடந்து யாரையும் மகிழ்விப்பதற்காக என்ன செய்யக்கூடாது, தீனில் குலு இருக்கக்கூடாது. பேச்சாளர் அடுத்தவரை மிகைப்புப்படுத்தி பேசக்கூடாது. ரெண்டாவது கில்லுன்னு சொல்லி சொல்கிறான். கில்லுன்னு சொல்லி சொன்னால் பகமை. குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான், ஒலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு. நம்ம துஆல கேட்கணும், ஈமான் கொண்டவர்களை பற்றி எங்களுடைய உள்ளத்தில் ரப்பே யா அல்லாஹ் நீ பகமையை ஏற்படுத்தி விடாது. இவர் பேசிக்கிட்டே இருப்பார், அவருக்கு வேண்டாதவர் யாரோ ஒருத்தர் ஏதோ விமர்சனம் பண்ணிட்டார், உடனே அவருடைய பேச்சு அவர் மேலே உள்ள வெறுப்பாக மாறி அவரை தனிப்பட்ட முறையில் தாக்குற மாதிரி அமையக்கூடாது. நிறைய இடங்களில் இது நடக்குது. சில இடங்களில் ஜும்மா பயானுக்கு பிறகு தள்ளுமுள்ளே வந்தார், நீ என்னையை குறித்து தான் பேசின, என்னையை தான் நீ சாடின, அப்படிலாம் பேசக்கூடிய அளவுக்கு வந்தார். இப்போ பேச்சாளர்கிட்ட 2வது தன்மை கில்லு, தனிப்பட்ட எந்த பகைமையும் அவர்கிட்ட இருக்கக்கூடாது. 3வது குரூர், பெருமை இருக்கக்கூடாது. எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், முன்னால் இருப்பவருக்கு யாருக்கும் எதுவும் தெரியாது, எல்லாம் என்ன அப்படிங்கிட்ட அறியா மக்கள் அப்படின்னு சொல்லி யாரையும் கருதக்கூடாது. நம்மளை விட மேலறிந்தவர், அலீம், ஒவ்வொரு ஆலிமுக்கும் மேலே மற்றொரு மிகப்பெரிய ஆலிமாக இருப்பார் என்று குர்ஆன் சொல்கிறது. எனக்கு தான் தெரியும், மைக்கு கிடச்சிட்டா நான் தான் எல்லாம், எனக்கு தான் பேச தெரியும் சொல்லி பேசக்கூடாது. நமக்கு முன்னால் உள்ளவர்களை நாம் அப்படி தாழ்வாக நினைச்சிடக்கூடாது. குரூர், பெருமை இருக்கக்கூடாது. 4வது கீபத்து, பயானாகத்தான் இருக்கணும், பிரசங்கமாக இருக்கத்தான் இருக்கணும். அதில் யாரையும் பற்றி புறம் பேசக்கூடாது, ஃபித்ரா பற்றி பேசக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், கீப வலா யக்தப் பஅதுக்கும் பஅலா, யாரையும் பற்றி கீபத்து, புறம் பேசாதீர்கள் என்று சொல்கிறான். நாமளே என்ன செய்யக்கூடாது, அதற்கு விதை தூவக்கூடாது. 5வது கஃபூலத்து, கவனம் இல்லாமல் பேசக்கூடாது. எதை பேசினாலும் சரி ரொம்ப கவனமாக பேசணும். நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை அப்படின்னா கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். ஒலா தக்கும் மினல் காஃபிலீன், குர்ஆன் அல்லாஹ் சொல்வான், கவனம் இல்லாத மக்களை நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். 6வது கோபம்,
பேசக்கூடியவர் இருக்கின்றார, அவர் கோபத்தோடு பேசக்கூடாது. சில பேரை பார்த்தா சந்தோஷமாக பேசுகிறது, சில பேரை பார்த்ததும் அவர் மனைவி குடும்பத்தில் சண்டை வந்திருக்கும், மனைவி ஏதாவது அவர் ஜும்மா பயானுக்கு போகும்போது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அந்த கோபத்தையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஜும்மா பயானில் பொறிந்து தள்ளக்கூடாது. இந்த 6 விஷயங்கள் குலுவு, கில்லு, குரூரு, கீபத்து, கஃபலத்து, கலப், இந்த 6 கைன்னு இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு பேச்சாளர்களுக்கான தன்மை. இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் உலமாக்கள் நமக்கு தொகுத்து தந்த, அறிஞர்கள் நமக்கு சொல்லித்தந்த இந்த 6 விஷயங்களையும் கவனத்தில் கொண்டால் நம்முடைய பேச்சு இருக்கின்றது, அது ஒரு உயிரோட்டமான பேச்சாக இருக்கும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா நம்முடைய உஸ்மானிகள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் எத்தனை மதாரிசுகள் இருக்கின்றதோ, அரபிக் கல்லூரிகள் இருக்கின்றதோ, அதிலிருந்து வெளியாகக்கூடிய அத்துணை ஆலிம்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய பேச்சுகளையும் உயிரோட்டமாக ஆக்குவானாக என்ற துவாவோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக நம்முடைய மதரசாவுடைய முதன்மை பேராசிரியரும் மாநில ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவருமாகிய ஹஸரத் பி.ஏ. காஜா மீதுன் பாக்கி ஹஸரத் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். சிறப்பான நம்முடைய மன்பவுல் பயான் மாணவர் சொற்பயிற்சி மன்றத்தினுடைய 43ஆம் ஆண்டு நிறைவிழா நிகழ்ச்சியினுடைய தலைவர், கல்லூரியினுடைய முதல்வர், அருமையான நண்பர் மரியாதைக்குரிய ஹதரத் பெருந்தகை அவர்களே, மற்றுமுள்ள உஸ்தாதுமார்களே, வருகை தர இருக்கின்ற நிர்வாக பெருமக்களே, வருகை இருந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்களே, மாணவ கண்மணிகளே, மீண்டும் ஒரு தடவை பதில் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே அசருக்கு பிறகு மாணவர்கள் பேசிய பேச்சுக்களை அங்கேயும் இங்கேயும் ஒதுங்கி நின்று கொண்டு நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நல்ல ஆர்வமாக பேசுகிறார் என்று சொன்னாலும் கூட இன்னும் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், சஹாபாக்களில் ஒரு ஆளுடைய பெயரை சொல்லும் பொழுது ஒரு வரலாறு, அழகான வரலாறை ஒரு சகோதரர் சொன்னார். ஒரு மாணவ சகோதரர் ஒரு சொன்னார், அழகான வரலாறு சொல்லிவிட்டு அவர் பேரை வேற என்னமோ சொல்லிட்டார். பிரபலமான அவர் பேரை சுமாமத்து பின் உசால் அவர் பேர் சுமாமத்து பின் உசால். ஆனால் அவர் சாலபான் பேர் சொன்னாருன்னு எனக்கு ஞாபகம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் பேச வேண்டும். ஏனென்று சொன்னால் இங்கே பேசப்படுவதை மற்றவர்களெல்லாம் ரொம்ப கவனத்தோடு கேட்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, நாம் நமக்கு அடிப்படை மார்க்கம் என்று சொல்லும் பொழுது கவனத்தோடு பேசணும். உலகத்தில் பேச்சுக்கு சில பேர் இருக்கிறாங்க மைக்கு அலர்ஜி, மைக்கு முன்னால் போய் நின்னாலே கைகாலெலாம் ஆடும், அப்படி சில பேர் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க மைக்கு மச்சான்கள், மைக்கை கொடுத்தா வாங்க முடியாது, அப்படி சில பேரும் இருக்கிறாங்க. மைக்கில் பல நிலைகளில் உள்ளவங்க இருக்கிறாங்க. மிகப்பெரிய எழுத்தாளராக இருந்த எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர்கள் அற்புதமான நூல்களை எழுதியிருக்கிறார். இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் அவர் எழுதிய 4 பாகங்களை நாம் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் இருக்கிறதே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவ்வளவு செய்திகளை, இவ்வளவு செய்திகளை எங்கிருந்து எடுத்தார், புரட்டினார் என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவ்வளவு செய்திகளை தொகுத்து வழங்கியிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அண்ணன் அவர்கள் மேடையில் ஏறி பேச சொன்னால் ஒரு வார்த்தை பேச தெரியாது. ஒரு தடவை அவருக்கு மண்ணடியில் ஒரு பாராட்டு விழா நடந்தது. அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். எழுந்திரிச்சு அவருக்கு நன்றி சொல்ல சொன்னாங்க. அவர் நன்றியோடு சொல்ல தெரியல அவரால். இந்த இடத்துல நன்றி சொல்லுங்கள், எல்லோரும் விருந்து ஏற்பாடு இருக்குது, சாப்பிட்டு போங்க. சே ரொம்ப நீளமாக சொல்கிறீங்க, என்னால் அவ்வளோ சொல்ல முடியாதுன்ட்டு. அதனால் சில பேர் அப்படி மைக்கு முன்னால் வந்தாலே அலர்ஜி ஆகக்கூடிய ஆட்களும் இருக்கிறார்கள். சில பேர் மைக்கை பிடிச்சா அவங்கள்ட்ட இருந்து வாங்கிறது பாடு, அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. அருமையானவர்களே, ஆனால் நம்முடைய திறமைகளை வெளியிலே கொண்டு வருவதற்கு இந்த பேச்சாற்றல் என்பது அடிப்படை. எவ்வளவு திறமையான ஆளாக இருந்தாலும் சரி,
அவர் திறமை வெளியிலே வர வேண்டும் என்று சொன்னால், மக்கள் மன்றத்தில் சமூகத்தில் போய் சேர வேண்டும் என்று சொன்னால் பேச்சாற்றல் என்பது தேவை. அதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இருக்கக்கூடிய இந்த மேடையினுடைய கூச்சம் அதுவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நம்மிடத்தில் அந்த தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்பவுமே வளர்ந்து விட்ட மாதிரி நினைக்கக்கூடாது. இன்னும் நம்ம வளர வேண்டியது, உச்சத்தை தொட வேண்டியதெல்லாம் இருக்கிறது. நான் ஒவ்வொரு மன்ற கூட்டத்திலையும் சொல்வேன், சிறந்த பேச்சாளனாக நம்ம மாறணுமானால் சிறந்த கேட்பாளனாக இருக்க வேண்டும். நல்ல பேசுகிற பேச்சுக்களை கேட்கணும். அது மாதிரி பேசக்கூடாது. சில பேர் அவர் மாதிரி இவருன்னு அவர் மாதிரி அப்படி பேச வேண்டியதில்லை. நமக்குன்னு ஒரு பாணி இருக்குது, அதை பேச வேண்டியதானே தவிர அவரை காப்பி அடித்த மாதிரி அப்படியே கையை காலை நீட்டிக்கிட்டு அது மாதிரிலாம் பேச வேண்டியதில்லை. அதனாலே மேடையில் பேசக்கூடிய அந்த ஆற்றலை வளர்த்துக்கொள்வது காலத்தினுடைய ஒரு கட்டாயம். கண்ணியமானவர்களே, அதாவது ஒன்றுக்கு ஆகாத ஒரு சரக்கையும் கூட பேச தெரிஞ்சால் விற்றுருவாங்க. ஒன்றுக்குமே ஆகாது. ஒரு நொண்டி குதிரை ஒன்று இருந்துச்சான். ஒரு ஆள் முல்லா நசீருத்தீனை கூப்பிட்டு, இது எவ்வளவோ விலை போக மாட்டேங்குது, விலை எத்தனையோ பேர்கிட்ட கேட்டாச்சு, விலை போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே முல்லா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரான். சந்தையில் கொண்டு போய் அந்த குதிரையை விற்கிறதுக்காக வேண்டி நிப்பாட்டி வச்சுட்டு முல்லா பயான் செய்ய ஆரம்பிச்சிட்டார். இந்த குதிரை சாதாரணமான குதிரை அல்ல, இது 2 காலில் பாயும் அப்படின்னு சொன்னார். இன்னும் 2 கால் நொண்டின்னு அர்த்தம். அது அவர் சொல்லலை. 2 காலில் அப்படியே பாய்ச்சல் கொடுக்கும். ஏன்னா அது அதிகம் சாப்பிடாது, செயல்படும், ஆனால் திங்க கூட செய்யாது. அந்த அளவுக்கு எல்லாம் அசந்து போச்சு, அப்படிப்பட்ட நிலை. ஆனால் அந்த குதிரையை பற்றி அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பித்த உடனே யார் குதிரையை விற்கிறதுக்கு இவர்கிட்ட கொடுத்தானோ அவன் பார்த்தா என் குதிரையினுடைய ஃபதாயில் இவ்வளோ இருக்குதா, எனக்கே தெரியலை, நீ விற்கவான்னு நானே வாங்கிக்கிறேன்ட்டானான். அதனால் பேச்சுங்கிறது இருக்குது. ஒன்றுமாகாத சரக்கையும் கூட விற்கிறதுக்கு உண்டான ஆற்றல் கொண்டதாக பேச்சு இருக்குதுன்னு சொல்லும் பொழுது, மார்க்கத்தை மக்களிடத்தில் சொல்வதற்குண்டான ஒரு காலகட்டத்திலே, ஒரு நிலையிலே, அதற்குண்டான பொறுப்பில் இருக்கக்கூடிய நாம் அந்த ஆற்றலை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அருமையான நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு பேச்சாற்றலை சிறந்த முறையில் அல்லாஹ் வளர்த்து ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டுக்கொள்கிறேன். ரப்பிடத்திலே உலகத்தில் எல்லா பேச்சுக்கும் நம்ம பேச்சுக்கும் சில வித்தியாசம் இருக்குது. நாம் எந்த பேச்சை துவங்கினாலும் ஹம்து சலவாத்தை கொண்டு தொடங்குகிறோம். அதனுடைய பரக்கத்துங்கிறது தனி. உலகத்தில் யார் எந்த பேச்சை தொடங்கினாலும் நாம் ஹம்து சலவாத்தை கொண்டு தொடங்குகிறோமே, அதனுடைய பரக்கத்தும் அதனால் உண்டாகக்கூடிய விளைவும் மகத்தானது. முஸ்லீம் ஷரீஃபில் ஹதீஸ் வருது இல்லையா, லமாதுல் அஸ்தீன் ஒரு ஆள் இருந்தார். இந்த ஆன்மீக வைத்தியம் பார்க்கப்படும், ஓதி பார்க்கப்படும் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்களே, அது மாதிரி பழைய காலத்தில் யாருக்காவது பேய் காற்று கருப்புலாம் அண்டுச்சுன்னா அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க. அவர் ஏதாவது சில காரியங்களும் மந்திரிப்பார். அப்படி ஒரு ஆள் லமாதுல் அஸ்தீன் இருந்தார். மக்காவினுடைய குறைஷிகள் சொன்னாங்களாம், முகம்மதுனுக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, அவருக்கு ஏதோ காற்று கருப்பெல்லாம் அண்டி இருக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் நீங்கள் அவருக்கு மந்திரிச்சு பார்க்கணும் அப்படின்னு அவரை போய் இங்கே எல்லோரும் என்ன பாருங்கள், அவரை நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் மந்திரிச்சு பார்க்கணுன்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே லமாதுல் அஸ்தி வந்துட்டார். வந்த உடனே சல்லாசலம் கேட்டாங்க, மாஷானுக்கு யா லமாத், என்ன விஷயம்னு கேட்டாங்க. இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் காற்று கருப்பெல்லாம் அண்டி இருக்கிற மாதிரி தெரியுது, பேய் விசாசெல்லாம் பிடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது, அதை ஓட்டுறதுக்காக வேண்டி என்னை கூப்பிட்டு வந்தாங்க. அப்படியா, சரி 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 உட்காருங்கன்ட்டான். உட்கார வச்சுட்டு சல்லா சொன்னாங்க, அதுக்கு முன்னால் நான் சில விஷயத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லலை, ஹம்து தான் சொன்னாங்க. அல்லாஹுடைய ரசூல், இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹ அது பூரா ஓதி முடித்தாங்க. சல்லாசனுடைய ஹம்துங்கிறது இதுதான். இன்றைக்கி நாம் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலி கரீம் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லாத்தையும் சொல்கிறோம், நானும் நீங்களும் சொல்கிறோம். ஆனாலும் சல்லல்லாஹு சொல்லி தந்த ஹம்துங்கிறது இதுதான். இது அவர் சொல்லி முடித்த உடனே லமாதுல் அஸ்தியினுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வந்துருச்சு. அவர் திரும்ப சொல்லுங்கன்னார். நீங்கள் சொன்ன வாசகத்தை திரும்ப சொல்லுங்கன்னா, ஒரு ரூஹானியத்தை கொண்ட அந்த வார்த்தையை ரசூல் திரும்ப சொல்கிறார். அல்லாஹுடைய மகத்துவத்தை, அவனுடைய மேன்மையை, ஷஹாதத்தை எல்லாம் சொன்ன உடனே இவர்களுக்கு ஓதி பார்க்கறதுக்காக வேண்டி, அது மந்திரிக்கிறதுக்காக வேண்டி வந்து அந்த லமாதுல் அஸ்தி சல்லாசுடைய கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று வரலாறு சொல்கிறார். அதனால் உலகத்தில் எல்லா பேச்சுக்களை விட நம்முடைய பேச்சுக்குண்டான தனித்தன்மை என்னன்னு சொன்னால், ஹம்து சலவாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறோம்னா, அல்லாஹுடைய திருநாமத்தை சொல்லி அவனை புகழ்ந்து அவனை மேன்மைப்படுத்தி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவத்தை சொல்லி நம்ம பேச்ச ஆரம்பிக்கிறோமே, இதனுடைய பரக்கத்துங்கிறது உன்னதமானது, மகத்துவமானது, சந்தேகமில்லாமல் எல்லா விதமான மேன்மையும் கொண்டது. அருமையானவர்களே, அதனால் அவர் மாத்திரமல்ல, அவரின் வழியாக கலிமா சொல்லி அவருடைய குடும்பத்தார், அவருடைய கோத்திரத்தார் எல்லோரும் இஸ்லாமானார்.
அப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தை இந்த வார்த்தை உண்டாக்கி. அதனால் நாம் அல்லாஹுடைய திருநாமத்தை சொல்லி அல்லாஹுவை புகழ்ந்து சதாசமி சலவாத்தை சொல்லி நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு அப்படிப்பட்ட மகத்துவம் இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னால் அது தொடர்பான ஒரு ஆயத்தை, அது தொடர்பான ஒரு ஹதீஸை நம்ம சொல்ல வேண்டும். காலல்லா கால ரசூலுல்லான்னு சொல்கிறோம் இல்லையா, அல்லாஹ் என்ன சொன்னான், சல்லாஹ் என்ன சொன்னார்கள், நம்ம எடுத்துக்கொண்ட அந்த தரீப்புக்கு ஏற்ப ஒரு விஷயத்தை என்ன செய்யணும், நம்ம எடுத்து பேசணும். அதுக்கு தோதுவான ஒரு ஆயத்தை சொல்லணும், அதுக்கு தோதுவான ஒரு ஹதீஸை நம்ம தேடி அது சொல்லும் பொழுது என்னுடைய பேச்சுக்கு இன்னும் ஒரு ருஹானியத்தும், அந்த பேச்சுக்கு இன்னொரு வலிமையும், மக்கள் உள்ளத்தில் போய் சேருவதற்குண்டான ஒரு நிலையும் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால் நம்ம பேச்சாற்றலுக்கு வேறு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. நம்ம மன்றத்தில் ஒரு புக்கு இருக்குது, யாருக்கும் தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல, நீங்களும் பேச்சாளர் ஆகலாம்னு சொல்லி குமரி அனந்தன் எழுதின புக்கு, அவருடைய ஒரு புக்கு நம்முடைய மன்றத்தில் இருக்குது. உதரை என்னுடைய ஆசிரியர் பிறந்த ஹலீலத்தில் சொன்னாங்க, நான் அந்த புக்கை 3 தடவை படிச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. ஹலீலத்தில் பேச்சாளராக இல்லையான்னு உங்களுக்கு தெரியாதா? அசத் சொன்னாங்க, அந்த புக்கை நான் 3 தடவை படிச்சிருக்கிறேன். ஒரு பேச்சாளன் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும், எதை பயன்படுத்தணும், எந்த மொழியை பயன்படுத்தணும், அந்த நேரத்தில் சைகை எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் விரிவான ஒரு தொடர் கொண்டதாக அது அமைந்திருக்கார். அது மாதிரி முக்ததல் ஆளுக்கு தோதுவாக பேசணும், அந்த நேரத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப. 2-3 நாளைக்கு முன்னால் தக்கலையில் நாங்கள் பொதுக்குழுவுக்கு போயிருக்கும் பொழுது காலையில் ஒரு ஆள் அங்கே டீ கொண்டு வச்சார். டீ கொண்டு வைக்கும் பொழுது அந்த நேரத்தில் இந்த மேரி பிஸ்கெட்டை கொண்டு வச்சார். அப்போ போனவுடனே நம்ம டீச்சிங் சலாதிகள் இருக்கிறாங்கள, அது எங்கே போனாலும் மேரி பிஸ்கெட்டை பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவாங்க. அசரத்துடைய பழக்கம். எனக்கு முன்னாலே இங்கே வந்துட்டியம்மா அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் மேரி பிஸ்கெட்டை பார்த்து சும்மா ஒரு பழக்கத்துக்காக சொல்லுவா. மேரி பிஸ்கெட்டை வச்சோடனே இங்கே எல்லோரும் இருக்கிற அசத்துமார்கள்லாம் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது வச்சவர் சொன்னார், இந்த மேரி பிஸ்கட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார். மேரி பிஸ்கட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிடிக்குமா? அந்த காலத்திலேருந்தே மேரி பிஸ்கட் இல்லை ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் பேர் மேரி தானே, அதனால் அவங்க உம்மை பேர் மரியம், அதை மேரின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அதனால் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிடிச்ச பிஸ்கட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னார். அதனால் அந்த சூழலே ஒரு கலகலப்பாக மாறியது. அவர் வச்ச அந்த மேரி பிஸ்கட்டினுடைய மகத்துவம் ரொம்ப கூடிருச்சு, எல்லாருடைய கவனமும் திரும்பிருச்சுங்கிறதையும் பார்க்குறோம். அப்போ அதனால் இடத்திற்கு ஏற்ப, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பேசுவதற்குண்டான ஒரு ஆற்றலையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நிறைய உஸ்தாத்மார்கள் இருக்கிறார்கள் பேசுவதற்குண்டான ஒரு நிலையிலே. நேரமும் நம்ம கிட்டத்தட்ட 9:30க்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சாகணும் என்ற காரணத்தினாலும், நேரம் இருந்தால், வாய்ப்பு இருந்தால், நம்முடைய முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி பின்னாலே இன்ஷா அல்லாஹ் நேரம் இருந்தால் பேசிக்கொள்ளலாம் என்பதையும் சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து மதரசாவினுடைய உஸ்தாத் பெருந்தகை மௌலானா எல்கேஒய் காஜா நிஜாமுத்தீன் அலி மிஸ்பாய் அவர்கள் இப்பொழுது சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ ஸஹாபி ஜுந்தில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, சமுதாய பெருமக்களே, மாணவ கண்மணிகளே, ஆசிரியர் பெருமக்களே, முதல்வர் அவர்களே, தலைமை பேராசிரியர்களே மற்றும் கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுடைய அருளும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது நமக்கெல்லாம் சேரட்டுமாக, ஆமீன். கண்ணிமிக்க மாணவ செல்வங்களே, இந்த நாள் என்பது உங்களுடைய வாழ்விலே பொன்னால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு நாள். உங்கள் பேச்சாற்றலுக்கும் உங்கள் நாவன்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு சிறந்த விழாவான நாளாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு படிப்பனையான ஒரு தன்மையை தருகின்றது. பேச்சாற்றல் தான் உலகத்தில் சிறந்தது. அதன் மூலமாகத்தான் பல ஆட்சிகள் பிடிக்கப்பட்டது, பல ஆட்சிகள் கவிழ்ந்ததும் அந்த நாவாற்றலாகத்தான். எந்த நாவாற்றலாக பல அரசாங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டதோ அதே நாவாற்றலாகத்தான் அரசாங்கங்கள் வீழ்த்தவும் பட்டன. அப்போ நாவாற்றல் மூலமாகத்தான் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மண்ணில் ஏற்படுத்துவான். ஒன்றை புரிய வேண்டும்,
பேச்சாற்றல் என்பது மேடை பேச்சு மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களிடம் பேசும்போது கூட என்ன செய்யணும், ஆற்றல் வாய்ந்த முறை பேச வேணும். நம்ம பேச்சுக்கு அவங்க பதில் பேசாத அளவுக்கு நம்ம அவர்கிட்ட பேசணும். அவங்க சொல்லக்கூடிய கருத்துகளுக்கு சரியான பதிலை கொடுக்கணும். அதுவும் ஒரு பேச்சாற்றல் தான். அந்த பேச்சாற்றல் மூலமாகத்தான் இந்த மேடை பேச்சாற்றல் வரும். உதாரணமாக சொல்லப்போனால், நம்ம மதுசாவுடைய தலைமை பேராசிரியர் முஸ்தபாஸ் இருந்தாங்க, திருப்பூர் முஸ்தபாஸ். அவங்க அவங்கள பற்றி அப்போதுள்ள நாசர் பிஎம் ஷாவுல் பட்டன ஹாஃபிஸா ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, முஸ்தபா ஹசரத் அவருக்கு முக்தல் கலாம் தெரியும், முக்தல் ஹால் தெரியாது அப்படிம்பாங்க. பேசக்கூடிய பேச்சு முறை தெரியும், ஆனால் நிலைமை தெரியாமல் பேசுவார் அப்படிம்பாங்க. ஆனால் ஹசரத்தினுடைய பெரும்பாலும் ஹசரத் முக்தல் கலாம் முக்தல் ஹால் ரெண்டையும் பார்ப்பாங்க, நிலைமையும் பார்ப்பாங்க கலாம். ஆனால் ஒரு சில வேலையை பேசுவாங்க கலாமும். ஆனால் அவங்களோட பேச்சு கொடுத்தா யாரும் பதில் சொல்லி வெளியே வர முடியாது. அந்த அளவுக்கு அவங்க அந்த பேசுகின்ற பாணி இருக்கும். மாணவர்கள் அறவே பதில் சொல்ல முடியாது. பாடத்தில் உட்கார்ந்தாங்கன்னா ஒரே ஒரு பார்வை தான், அப்படியே அடங்கிடுவான், குஞ்சு கோழியாக அடங்கிடுவான். ஏதாச்சும் பேசுனா ஒரு வார்த்தை தான். அவன் என்கிட்ட சொல்லுவாங்க, அசத்து நம்ம அவனை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு வார்த்தை போகணும், அதிலே அவன் செத்து போயிடுவான் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க முக்தல் கலாம் பேசுகின்ற ஆற்றல், நிலைமை ஆற்றல் ரெண்டையும் அவங்க தெரிஞ்சிருந்தாங்க. முதல்ல மாணவர்கள் நாம் என்ன செய்யணும்னா, சரி ஆக அந்த பேச்சாற்றல் நமக்கு வளரணுமானா, மேடை பேச்சு என்பது வரணுமானா, முக்தல் கலாம் பேசுகின்ற அந்த பேச்சின் தேட்டம், முக்தல் ஹால் நிலைமையின் தேட்டம், இந்த ரெண்டுமே முதல்ல நீங்கள் உருவாக்கணும். யாருக்கு முன்னால் அமர்ந்தாலும் எப்படி பேசணும், உஸ்தாதுமாருக்கு முன்னால் அமரும்போது பேச்சுகின்ற முறை வேறு இருக்கும், நண்பர்களுக்கு முந்தி அமரும்போது அந்த பேச்சு வேறு மாதிரி இருக்கும், மனைவிக்கு மத்தியில் அந்த பேச்சு முறை வேறு இருக்க வேண்டும், உலமாக்களுக்கு மத்தியில் அமரும்போது அந்த இப்படி நிலைமைக்கு தக்கவாறு பேச்சுகளை பேசக்கூடிய பண்பாட்டை முதல்ல நாம் உருவாக்கணும். அப்போ தான் மேடை பேச்சு என்பது நமக்கு இலகுவார். வரலாற்றிலிருந்து ஒரு சின்ன உதாரணம், நம்ம இமாம்கள் எந்த ஒரு கருத்தையுமே எந்த ஒரு இடத்துலையுமே சொல்வதாக இருந்தால் ரொம்ப கவனமாக பேசுவாங்க. கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலை சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க, ரொம்ப ஆழமாக சிந்தித்து பதில் சொல்லுவாங்க. அந்த பதில் கரெக்டாக இருக்கும். உதாரணமாக அவனுக்கு சொல்கிறேன், வரலாற்றிலிருந்து ஒரு சின்ன ஆய்வு. அப்துல்லா முபாரக் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய மேதையாக, மார்க்க மேதையாக, அறிஞராக இருந்தாங்க. அவங்க தனி ஒரு முஜ்தஹிதாக இருந்தாங்க. இமாம் கஸ்ஸாலியை போல தனிப்பட்ட ஒரு மதுஹபு அமைக்கிற அளவுக்கு ஆற்றல் பெற்றிருந்தாங்க. கூத்துல் குலூப் என்ற ஒரு ஆன்மீக கிதாபை அவங்க போர்வை செய்திருந்தாங்க. அவ்வளோ பெரிய ஆய்வாளர். ஆனால் 4 மதுஹப் போதுன்னு சொல்லி தன்னுடைய எந்த மதுஹபும் ஆரம்பிக்கலை. அவ்வளோ பெரிய இமாம்கிட்ட ஒரு ஆள் ஒரு கேள்வியை கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, 2 பேரை பற்றி கேட்குறார். ஒரு ஆள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், அவன் பனி உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் கொடுங்கோன்மையான ஒரு கவர்னராக இருந்தான். நிறைய சஹாபாக்களை, தாபிஈன்களை கிட்டத்தட்ட 1 லட்சம் வரை உள்ள பர்களை அவன் கொண்டு இருக்கான். கொடுங்கோன்மையான ஒரு பெரிய ஒரு கவர்னர். அவனுக்கு அந்த ஆட்சியை அனுமதி கொடுத்துருந்தது. நீங்கள் ஆட்சிக்கு எதிராக யார் பேசினாலும் இங்கே கொல்லலாங்கிற அனுமதியை கொடுத்துருந்ததுனால சஹாபாக தாபிங்க யார் பேசினாலும் உடனே கொண்டுவான். அவ்வளோ கொடுங்கோமையான மோசமானவன், கிட்டத்தட்ட 100க்கு 100 அவன் கொடுவன். அவனை பற்றியும் இன்னொரு ஆள் அபு முஸ்லிம் குராசானி, இவர் அப்பாசிய கலாபத்தினுடைய பெரிய தளபதி. சொல்லப்போனால் அந்த கிலாபத்தை நிறுவியவரே அவர் தான். அந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்த ஒரு பெரிய தளபதி. இவரும் கொடுங்கோன்மையான ஒரு ஆள் தான். ஆனால் கொடுங்கோன்மை பண்ணுற ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் 98% என்றால் 100% என்றால் இவர் 98%.
இந்த ரெண்டு பேரும் எப்படி எந்த அளவுக்கு அநியாயக்காரராக இருந்தாங்கன்னா, அதாவது இமாம்கள் உலமாக்களெல்லாம் ஹஜ்ஜாஜ் முஸ்லிம் ஒரு ஆளை அழைச்சிட்டான்னா, அந்த அபு முஸ்லிம் ஒரு ஆளை அழைச்சிட்டான்னா, இமாம்கள் உலமாக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, குளிச்சுட்டு கஃபன் உடை தரிச்சிட்டு சாதாரண உடையை மேலே போட்டும் போவாங்க. ஏன்னா போகிற இடத்துல கத்திலாகி போகலாம். கத்திலாகி போகும்பொழுது அங்கே வந்து என்ன செய்ய முடியாது, கஃபன் பூஜை நேரம் இருக்காது, அப்படி தூக்கி போட்டுருவான். இவங்க ரெண்டு பேரும் அடைச்சிட்டாலே கஃபனோட தரிச்சு தான் போவாங்க உலமாக்கள். அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே கொடுங்கோமையான. ஆனால் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் 100க்கு 100, அபு முஸ்லிம் ஒரு 98%. இப்போ அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுகிட்ட வந்து ஒரு ஆள் கேட்குறாரு, இவங்க ரெண்டு பேரும் கேட்குறாரு, அபு முஸ்லிம் வந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை விட சிறந்தவராக இருந்தாரா? அபு முஸ்லிம் ஹுராசானி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை விட சிறந்தவராக இருந்தாரான்னு கேட்குறாரு. இப்போ நாம் என்ன செய்யணும், ஒரு 2% இவர் குறைவு. ஆமாம், அபு முஸ்லிம் என்ன செய்வார், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை விட சிறந்தவர் தான், அவன் 100க்கு 100 கொடுங்கொன்மை, இவர் 98 அப்படிம்போம், நம்ம அப்படி சொல்லுவோம். ஆனால் அப்துல்லா ரலியல்லாஹு எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், லா அகூலு இன்ன அபா முஸ்லிம் கான கைரம் மின் அஹதின். அபு முஸ்லிம் யாராலும் ஒரு ஆளை விட சிறந்தவராக இருந்தார் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ரெண்டு பேர்ட்டுமே கைரியத்து கிடையாது. அபு முஸ்லிமையும் சரி ஹஜ்ஜாஜ்லையும் சரி கைரியத்து என்பது கிடையாது. அபு முஸ்லிம் யாராயிலும் ஒரு ஆளை விட சிறந்தவராக இருந்தார் என்று நான் சொல்ல மாட்டேன். வலாக்கின்னல் ஹஜ்ஜாஜ் கான அஷர்ர மின்ஹு. ஹஜ்ஜாஜ் அவரை விட கெட்டவனாக இருந்தான். இப்போ நாம் தான் எப்படி சொல்லுவோம், அபு முஸ்லிம் வந்து ஹஜ்ஜாஜ் சிறந்தவர் தான், ஏன் 2 பாயிண்ட் அவர் குறைவானது. இவங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்க, அபு முஸ்லிம் யாராயிலும் ஒரு ஆளை விட சிறந்தவராக இருந்தார் என்று நான் சொல்ல மாட்டேன், என்றாலும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் இருக்கானே அவரை விட கெட்டவனாக இருந்தான். என்ன சொல்ல வர்றாருன்னா, ரெண்டு பேர்ட்டுமே கைரியத்துக்கு இல்லை, ரெண்டு பேருமே ஷர்ரியத்து தான். ஆனால் ஹஜ்ஜாஜ் ஷர்ரியத்தை கூடினவன். அவன் பேசக்கூடிய கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது இமாம்கள் ரொம்ப அறிவுபூர்வமாக பதில் சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு பேச்சாற்றல் உங்களிடம் வளர்த்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக பேசுகின்ற நடையிலேயே அந்த பேச்சாற்றலுடைய தன்மை வெளிப்பட வேண்டும். மற்றவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு மற்றவர்களுடைய எண்ணங்களுக்கு சரியான பதிலை கொள்ள வேண்டும். 2வது விஷயம், பேச்சாற்றல் வளர்ந்தால் மாத்திரம் போராது, பணிவு பண்பாடு மற்றவர்களை மதிக்கும் தன்மை உங்களிடம் இருக்க வேண்டும். மற்றவர்களை மதிக்க வேண்டும். மற்றவர்களை மதிக்கின்ற போது தான் அல்லாஹ் உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவான். செய்தனா அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கிட்ட வந்து ஒரு ஆள் கேட்குறார், இவ்வளவு பெரிய பதவியை, இவ்வளவு பெரிய விலாயத்தன்மையை, வலித்தன்மையை, வலிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய வலித்தன்மையை நீங்கள் எப்படி அடைஞ்சீங்க அப்படின்னு செய்தனா அப்துல் காதர் ஜெயிலானி பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆள் கேட்குறாரு. அவங்க சொன்னாங்க, பணியினாலையும் மற்றவருக்கு நான் மரியாதை கொடுத்ததாலையும், எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் அவருக்கு நான் கண்ணியம் கொடுத்ததாலையும், எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் அவரை நான் சங்கைப்படுத்தியதால் அந்த ஒரு தன்மையினால் தான் இவ்வளோ பெரிய அந்த விலாயத்தை அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 3 பேர்கள் எனக்கு 2 பேர் நண்பர்களாக இருந்தாங்க என்னுடைய வாலிபத்தில். ஒருவர் இப்னு இஸ்ஸா என்பவர், இன்னொருவர் இப்னு இஷ்ரூன் என்பவர். இந்த 2 பேரும் வாலிபத்தில் நான் வாலிபமாக இருக்கும்போது எனக்கு நண்பர்களாக இருந்தாங்க. நாங்கள் 3 பேருமே பக்கத்து ஊரில் ஒரு பெரிய விலாயத்து மிக்க ஒரு வலி வந்திருக்கிறாரு, அவரை போய் பார்க்கணும் முடிவு பண்ணோம். அப்படி முடிவு கண்ணிமிக்கிற அவங்க சொல்கிறாங்க, செய்தனா முஹையீன் அப்துல் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, என்னுடைய உயர்வுக்கு காரணம் நான் மற்றவர்களுக்கு கொடுத்த மரியாதையும் மற்றவர்கிட்ட காட்டிய பணிவும் பண்பாடும், ஏன்னா மற்றவருக்கு நான் கொடுத்த இது கண்ணியமும் காரணம் சொல்கிறாங்க. என்னுடைய வாலிபத்தில் என் 2 நண்பர்கள் இப்னு இஸ்ஸா என்பவர், இப்னு இஷ்ரூன் என்பவர், நாங்கள் 3 பேருமே பக்கத்து கிராமத்தில் வந்திருந்த ஒரு வலியுல்லாவை சந்திக்க போவதாக முடிவு பண்ணோம். அப்படி முடிவு பண்ணும்பொழுது எங்களில் ஒரு ஆள் இப்னு ஜக்கா என்பவர் சொன்னார், நான் அவரிடம் கடுமையான ஒரு கேள்வியை கேட்க போகிறேன், அந்த கேள்வியிலேயே அவர் அரண்டு போகணும், அந்த மாதிரி கேட்க போகிறேன், அந்த கேள்வியை தயார் பண்ண போகிறேன்.
இப்னு யஷ்ரூன் என்பது அவரும் சொன்னார், நானும் ஒரு கேள்வியை கேட்க போகிறேன், ஏன்னா அந்த கேள்வியால் அவர் மிரண்டு போகணும், அந்த மாதிரியாக நான் கேட்க போகிறேன், நான் தயார் பண்ண போகிறேன். 2 பேருமே இப்படி நினச்சி தயார் பண்ணாங்க. ஆனால் இவங்க, நான் சொன்னேன், நான் அவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், வெறுமனே அவங்களுடைய துவாவை மாத்திரம் தான் நான் என்ன செய்வேன், வாங்குவேன். அவங்களுடைய சிறந்த துவாவை, ஒரு வாழ்வுக்கு முன்னேற்றமான துவாவை மாற்றத்தை அவங்கள்ட்ட வாங்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன். நாங்கள் 3 பேரும் அந்த வழிநாதரை பார்க்க போனோம். அப்படி பார்க்க போகும்போது இப்னு சக்கா என்பவனை பார்த்த உடனே அவர் சொன்னார், உன்னுடைய நெற்றியிலே குஃபருடைய நெருப்பு தென்படுகிறது, இறை மறுப்பு குஃபருடைய நெருப்பு தென்படுகிறது, நீ சென்று விடுன்னு சொன்னார். இப்னு யஷ்ரூன் என்பவன் சொன்னார், நீ உன்னுடைய முகத்தில் உலக ஆசையிலேயே நீ உழன்று சாவக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்படின்ட்டார். 2 பேருமே எந்த கேள்வியும் கேட்பதற்கு முன்னையே அவர் 2 பேரையுமே என்ன செஞ்சிட்டார், விரட்டிட்டார். 3ஆவதாக நான் போன போது என்னை முசாபா செய்து முலாக்காத்து பண்ணி, நீ உன்னுடைய வருங்காலத்தில் வாழ்க்கையில் சிறந்த ஒரு இடத்தை அடைவாய், எல்லோராலும் போற்றப்படுகின்ற ஒரு தன்மையை நீ அடைவாய், நீ மற்றவருக்கு பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பதன் மூலமாக என்று எனக்கு துவா செய்யலாம். அந்த துவாவின் காரணமாகத்தான் இன்று நான் இவ்வளவு பெரிய விலாயத்தை அடைந்தேன்னு சொல்லி சையதுனா அப்துல் காதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதாக வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆக பேச்சாற்றல் என்பதை வளர்த்து கொள்ள வேண்டும், நாவாற்றல் என்பதை வளர்த்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாகத்தான் பல அரசுகள் கிடந்து எழுந்தன, பல ஆட்சிகள் ஒளிந்து போயின. அந்த பேச்சாற்றலை நல்லவற்றுக்கு பயன்படுத்த வேண்டும், கெட்டவற்றுக்கு பயன்படுத்தக்கூடாது. நாவு 2ஐயும் செய்யக்கூடிய ஆயுதம், தீமையும் உருவாக்கும் நன்மையும் உருவாக்கும். நம்முடைய பேச்சாற்றலை யாருக்கும் அஞ்சாதாக, ஒரு இடத்துக்கு போகிறோம், தப்பத்தை கண்டுபிடிச்சா அதை திருப்தியாகணும். அதனால் நமக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லை, அதனால் எவ்வளவு லாபக்குறை வந்தாலும் சரி, அந்த நம்முடைய நாவின் காரணமாக அந்த நன்மையை சொல்ல வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, பேச்சாற்றையும் நீங்கள் வளர்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு, பெரியவர்களுக்கு, உஸ்தாதுமார்களுக்கு எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கின்ற அந்த பண்பாட்டையும் வளர்க்க வேண்டும். அப்பொழுது தான் அல்லாஹு தஆலா உங்கள் பேச்சாற்றலை மென்மேலும் பறக்கச் செய்து பெரிய பேச்சாளராக அல்லாஹ் உங்கள் கொள்ளுவான். உங்கள் பேச்சின் மூலமாக பல நாடுகள், நகரங்கள் பயன்பாடு அடையும். அது அலி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் சொன்னாங்க, நீ இப்போ போகக்கூடிய இடத்துல நீ சொல்லக்கூடிய வார்த்தை மூலமாக ஒருவர் இஸ்லாத்தை தழுவிட்டார், ஒருவர் ஹிதாயத்தை பெற்றுவிட்டார், பல நூற்றுக்கணக்கான சிகப்பு நிற ஒட்டகைகள் உனக்கு சொந்தமாக இருப்பதை விட சிறந்தது அலியே சொன்னாங்க. அப்போ நாங்கள் பேசக்கூடிய பேச்சின் மூலமாக ஒரு ஆள் ஹிதாயத்தை பெற்றுவிட்டால் அதுவே நமக்கு கிடைச்ச பெரிய சன்மானமாகும். ஒமன் அகையாக பக்கதா அகையான ஒரு மனிதனை உயிர்ப்பித்தால் எல்லா மனிதனும் உயிர்ப்பித்தது போல அல்லாஹ் சொன்னான். ஒருவர் ஹிதாயத்தை பெற்றுவிட்டால் எல்லோரும் ஹிதாயத்தை பெற்றப்பட்டனர். அப்படிப்பட்ட பேச்சாட்டை அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழங்குவானாக. மிகப்பெரிய பேச்சாளர்கள் அல்லாஹ் உருவாக்குவானாக. உங்கள் பேச்சின் மூலமாக நாடு நகரமெல்லாம் பயன்பெறட்டுமாக. இந்த மதரசாவும் அதன் மூலமாக பயன்பெறட்டுமாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். உஸ்தாமார்கள் மிக சிறப்பான முறையில் உங்களுக்கு இந்த மன்றத்தில் என்ன தேவையோ அது சம்பந்தமான நல்ல செய்திகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. தஹ்சீல் பிள்ளைகள் இங்கே இருங்க. ஹித்மத் பிள்ளைகளை தவிர மற்ற பிள்ளைங்க எல்லாருமே இருந்து உஸ்தாமாருடைய பேச்சை நல்லா கவனிங்க. அடுத்ததாக நிகழ்ச்சியின் தலைவரும் மதரசாவுடைய முதல்வர் மௌலானா ஐதுல் அஸ்த் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்க வருகிறார்கள். لا إله إلا الله ملك الحق صادق الوعد رضينا بالله كل شيء محمد ربنا السلام. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله
नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नूमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना व नबियना व मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल हक़्क़ि बशीरन व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़्निहि व सिराजम मुनीरा सल्लल्लाहु अला सय्यदना मुहम्मदिन व आलिहिल अबरारि व अस्हाबिहिल अख़यार व अज़वाजिहि तय्यिबात ताहिरात उसीकुम इबादल्लाह व इय्याया अव्वलम बितक़्वल्लाहि अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम हाज़ा बयानुल लिन्नास व हुदव व मौइज़तुल लिलमुत्तक़ीन सदक़ल्लाहु मौलानल अज़ीम वक़ाल नबियुल्लाहि सय्यिदुल बशर मुहम्मदुन रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम क़ूली बिल्लती कुंदी तक़ूली सदक़ नबियुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய சிறப்பும் அருளும் நிறைந்த ஜாமியா தாருல் உலூம் உஸ்மானியா அரபிக் கல்லூரியின் மாணவர்களினுடைய சிறப்பான பேச்சாற்றலை வளர்த்து தருகிற லஜ்னத்து மன்பவுல் பயான் சொற்பயிற்சி மன்றத்தின் 43ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் சிறப்பாக இங்கே அமைந்திருக்கிற உஸ்தாதுமார்கள், நம்முடைய மாமன்ற தலைவர் டாக்டர் முகமது இல்யாஸ் ஹசரத் அவர்கள், இங்கே மிகச்சிறப்பான நல்லதொரு பேருரை நிகழ்த்திருக்கிற அல் ஃபுர்கான் அரபிக் கல்லூரியின் தலைவர் என்று முதல்வராக இருக்கிற எங்களுடைய அன்பில் எப்போதும் தொடருகிற அல்லாமா ஹாமித் பக்ரி மன்பாய் ஹசரத்து பெருந்தகை, நல்ல பேச்சாளர், நிறைய செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வழங்குவார்கள். மாணவர்கள் குறிப்பும் எடுக்க வேண்டும், கவனத்திலும் கொள்ள வேண்டும். இங்கே உஸ்தாதுமார்கள் மேடையில் எல்லோரும் இருக்கிறார்கள். நம்முடைய ஜமாத்துல் உலமாவுடைய மாவட்ட செயலாளர் ஜலீல் ஹதரத் அவர்களும் இருக்கிறார்கள். மற்றும் நாளைக்கு உஸ்மானி பட்டம் பெறுகிற எங்கள் உஸ்மானி ஆலிம் பிள்ளைகள்
அல்லாஹு தாலா சிறந்த எதிர்காலத்தை வழங்குவானாக. நான் உங்களை எல்லாம் இங்கே சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி, பேச்சாளர் மேடைக்கு வந்த பின்னால் நாங்கள் கூடுதல் பேசுகிறதில்ல. ஏன்னா நாங்கள் மேடைக்கு போன பின்னால் யாராவது பேசுனா எங்களுக்கு கொஞ்சம் சலிப்பாக இருக்கும். எங்கேயாவது போயிட்டோம்னா எங்களை மேடையில் கொண்டு வச்சுட்டா நாங்கள் சொல்கிறது பேசும்போது கூப்பிடுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அடுத்தடுத்து போக வேண்டியிருக்கும். அதனால் ஹசரத் வந்த பின்னால் கூடுதல் செய்திகள் இல்லை. இருப்பினும் நம்ம மாணவர் மன்றத்தின் பழக்கம் எல்லா ஆண்டுகளிலும் ஏதாவது கொஞ்ச நேரம் பேசிடுறது. அதற்காகவே இன்றைக்கு வெளியில் போகிறது இல்லை. என் அன்பு பிள்ளைகளினுடைய கவனத்திற்கு சொல்வேன், நம்முடைய சொற்கள் என்பது நம்ம தயாராக இருந்தாலும் சில நேரத்தில் பேச வேண்டாம்னு அமைதியாக இருந்துடணும். சில இடத்துல பேசக்கூடாது, அங்கே பேசக்கூடாது. சில இடத்துல பேசுகிறது பொருத்தம் இருக்காது, அங்கே போயிட்டு சும்மா வந்துடணும். நான் ஒரு மிகப்பெரிய விழாவுக்கு போயிட்டு நான் தான் நிறைவு பேச்சு 1.5 மணி நேரம் கூட டைம் கொடுத்துருந்தாங்க. 5 நிமிஷம் தான் பேசினேன். 5 நிமிஷம் அந்த சூழ்நிலை அப்படி அமைஞ்சிச்சு. பேச ஆரம்பித்தோடனே மழை வந்துட்டு, அப்போ பள்ளிவாசலில் மாற்றணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் முடிஞ்சிச்சு, நிறைவாக நான் பேசி முடிக்கிறேன், சீக்கிரமாக முடிப்பேன்னு. எல்லாருமே அந்த மழையில் நனைஞ்சிட்டு இருந்தாங்க. நான் ஒரு 5 நிமிஷம் பேசி முடிச்சிட்டேன். சில நேரங்கள் சூழ்நிலைக்கு நாம் மாறுறது. நம்ம கொண்டு போன செய்தியை பூரா பேசணும்னு நினைக்கவே கூடாது. கொண்டு போன செய்தியை பூரா பேசணும்னு நினைத்தால் அங்கே சில நேரங்களில் அது கண்ணிய குறைவாக, இன்னொரு பக்கம் நம்முடைய தகுதியை குறைத்து மதிப்பிடுவதாக ஆகிடும். கொஞ்சம் கவனம் வைக்கணும். உங்களுக்காகத்தான் சில வார்த்தைகள். கொண்டு போன செய்தியை பூராலாம் பேசக்கூடாது. சில நேரங்களில் நம்ம கொண்டு போன செய்தியே பேசாமல் வேறு செய்தி பேச வேண்டியது வரும். அதற்கும் நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். புகாரி ஷரீஃபில் ஒரு நிகழ்ச்சி வருது, அதை மாத்திரம் இங்கே சுட்டி காட்டினால் பொருத்தமாக இருக்கும். கிட்டத்தட்ட தாசில் மாணவர்கள் அதை நீங்கள் எனக்கு முன்னாலேயே மண்டியிட்டு ஓதியிருப்பீர்கள் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் புகாரி ஷரீஃபுடைய விஷயம் உங்களுக்கு எப்போவுமே மனசில் இருக்குங்கிற நம்பிக்கையும் இருக்கிறது. ஆனால் நான் கேட்பேன், இது என்ன பாடத்தில் வருதுன்னு கரெக்டாக சொல்லணும். புகாரி ஷரீஃபினுடைய அந்த பகுதி, சையதத்துனா ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அப்துல்லா இப்னு உமர். அப்துல்லா இப்னு உமர் யார் என்றால் ஹப்ஸாவுடைய சகோதரர். ஹப்ஸா நபியின் மனைவி. வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, வேகமாக ரொம்ப அவசியமாக என் சகோதரியை சந்திக்க வந்திருக்கிறேன். சகோதரியா மட்டும் பார்க்கறது இல்லை, மிகப்பெரிய அனுபவம் ஹப்ஸா நாய்கிட்ட இருந்துச்சு. ஹப்ஸா நாய்க்குண்டு தனி திறமைகள் இருந்துச்சு. சூழ்நிலைகளை சமாளிப்பதில் ஹப்ஸா முதல் இடம். நான் கவனத்தில் வச்சுக்கிறேன். ஹப்ஸா நாய்கியை வந்து நான் ஒரு நெருக்கடி நேரத்தில் பார்க்க வருகிறேன். ஆனால் அம்மாவை காணல வீட்டில். மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் தான் உள்ள சப்தம் வருது, அம்மா குளிச்சிட்டு இருக்கிறாங்க, தண்ணி சத்தம் கேட்டுச்சு. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா குளிக்கிறாங்க, தண்ணி சத்தம் கேட்குது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வஃபாத்துக்கு பின்னால், சர்க்கார் இல்லை, நபி பெருமானாருடைய வஃபாத்துக்கு பின்னால் நடக்கிற நிகழ்வு. அந்த தண்ணி சத்தம் கேட்ட உடனே அம்மா குளிக்கிறாங்க. எனக்கு ஒரு திருப்தி. அம்மா குளிச்சுட்டு வர்றாங்க. அந்த ஹதீஸ் எப்படி அறிவிக்குது பாருங்க. அம்மாவுடைய தலையிலிருந்து தண்ணி சொட்டு சொட்டு வழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் என்னை பார்த்த உடனே அம்மா வந்து முதல் வார்த்தை, நான் அம்மாட்ட பேச ஆரம்பிக்கிறேன். என்னுடைய சகோதரி, இந்த உம்மத்தின் தாய். விஷயம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். நாங்கள் என்ன தெரியும்? எவ்வளோ பெரிய நாள் இது. நம்மை எந்த விஷயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டு விட்டார்களே. அப்போ தான் அம்மா சொல்ல வர்றாங்க, அன்றைக்கு தான் சையதுனா முஆவியா நாட்டின் ஜனாதிபதி பொறுப்பை ஏற்க போகிறாங்க. நாடாளுமன்றம் கூடியிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே சங்கமம். ஆனால் அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் அழைக்கப்படவில்லை. கட்டாயமாக அழைக்கப்பட வேண்டிய இடம். ஜனாதிபதியின் மகன், கடந்த கால ஜனாதிபதியின் மகன். அது பொதுவான ஒரு மரபு. அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா, நம்மை புறக்கணித்திருக்கிறார்கள், நமக்கு பதவிகள் வேண்டாம், மஷ்வராவில் நம்மை அழைத்திருக்கலாம் இல்லையான்னு கேட்டாங்க. இல்லை நிகழ்ச்சிக்காவது வாங்கல் என்று சொல்லி இருக்கலாமே. செய்தி புகாரியில் வருது. ஹப்ஸா நாயகியினுடைய அந்த ஆற்றலை பாருங்க. உனக்கு விஷயம் தெரியாதா, உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும். நாங்களாம் இல்ல எந்ததிரூனக், புகாரியினுடைய வாசகம். நீ உடனே போ, உன்னை அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றுமே ஓடலை அப்துல்லா இப்னு உமருக்கு. என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? கூப்பிடல, கடிதம் வரல.
வார்த்தை பரிமாற்றங்கள் எல்லாம் நடக்கவில்லை. அம்மா உன்னுடைய வார்த்தை நீ போகணும், உடனே உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னாங்க. உடனே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே புறப்பட்டு போகிறாங்க. அம்மா அங்கே சொன்ன உடனே அங்கே போய் உட்கார்ந்துட்டாங்க. பிரபலியமான பெரிய பெரிய மனிதர்கள் சஹாபாக்கள் கூடி இருக்கிறாங்க. பையத்து முடிகிறது, மெம்பர் படியில் ஏறுறாங்க. செய்தனா முஆவியா மெம்பர் படியில் ஏறி முஆவியா ரலியல்லாஹு சொன்ன ஒரு வார்த்தை, சஹாபாக்கள் விஷயத்தில் நம்ம என்ன அழகாக இருக்கணும், அவங்க வார்த்தைகளால் அவங்கள குறைச்சலாம் மதிப்பிடுறதுக்கு எந்த அனுமதி நமக்கு இல்லை. மெம்பரில் ஏறி சொன்னாங்களாம், மன் அராத ஐயத்த கல்லம ஃபிஹாதா ஃபல் யுத்லிலனா கர்னா. நம்ம இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வருகிறோம், இதில் கருத்து சொல்ல யாராவது நினைத்தால் அவங்க கொம்பை காட்டட்டும்னாங்க. அவங்க எழுந்திருச்சு நிற்கட்டும். கருத்து சொல்ல யாராவது முன் வருகிறார்களா? இல்லை நீங்கள் ஆட்சிக்கு வர்றதில் எங்களுக்கு அபிப்பிராயம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களெல்லாம் தங்களுடைய கொம்பை காட்டட்டும். சொல்லிட்டு சொன்னாங்க, நாங்கள் தகுதி, நஹனு அஹக்கு பிஹி ஒமின் நபிஹின்னாங்க, நாங்கள் தகுதி. இப்போ பேச நினைக்கிறாங்களே இந்த விஷயத்தில் அவங்கள விடவும் அவங்க தகப்பனாரை விடவும் நாங்கள் தகுதின்னாங்க. அப்துல்லா இப்னு உமரையும் அவர்களின் தந்தை சையதுனா உமரையும், நாங்கள் இப்னு உமரை விடவும் நாங்கள் தகுதி. மெம்பரில் நின்று சொல்கிறாங்க. எல்லாருடைய பார்வையும் இங்கே பேரை சொல்லலையே தவிர மொத்த சஹாபிகளின் பார்வையும் அங்கே இருந்த ஆடியன்ஸுகள் அவ்வளவு பேரின் பார்வையும் அப்துல்லா இப்னு உமர் மீது தான் படுது. அவங்க யோசிக்கிறாங்க, அப்சா நாயகி நீங்கள் போங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க, இங்கே இப்படி விபரீதமாக நடக்குதே. அந்த வார்த்தை ரொம்ப காயப்படுத்துகிறார். என்ன சொன்னால் பரவாயில்லை, எங்கள் தந்தையும் குறித்து அஹக்கு பிஹி ஒமின் அபி, அவரை விட நாங்கள் தகுதி, அவர் தந்தையை விட நாங்கள் தகுதி அப்படின்னு சொன்ன உடனே என் பக்கத்தில் இருக்கிறார் ஹபீப் இப்னு மஸ்லமா இருக்கிறார். அவர் நண்பர் யாருக்கு? அப்துல்லா இப்னு உமருக்கு. அவர் சொன்னார், அல்லாஹ் அஜப்தா, இதுக்கு மேலே நீ சும்மா இருக்க போறியாப்பா, பதில் சொல்லுன்னார். ஹபீப் இப்னு மஸ்லமா பதில் சொல்லுகிறார் அப்துல்லா இப்னு உமரை. அப்துல்லா இப்னு உமர் சொல்கிறாங்க, நான் என்னுடைய துண்டை இடுப்பில் கட்டி முட்டை தூக்கி வச்சு கட்டி உட்காந்துருப்பாங்க அரபுகளுடைய இருக்க, அதை அவிழ்த்துட்டேன் பதில் சொல்லிடணும் அப்படின்ட்டு. என்ன பதில் சொல்லணும்னு நினச்சேன்னா, உங்களை விட இந்த பதவிக்கு தகுதி யார் தெரியுமா? உங்களையும் உங்கள் தந்தையையும் இஸ்லாத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு போராடினார்களே அவர்களே தகுதி. இதற்கு தகுதி யார் தெரியுமா? மன் காத்தலக்க வஅபாக அலல் இஸ்லாம், தங்களையும் தங்களுடைய தந்தையையும் ஈமானில் கொண்டு சேர்ப்பதற்கு போராடியவர்களே தகுதி அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சேன். நியாயமான வார்த்தை தானே. என்ன காரணம்னா, மக்கா வெற்றியில தான் கலிமா சொல்லுகிறார். யார்? இவருடைய தந்தை அபூ சுஃபியான், முஆவியா. உங்கள் தந்தையையும் உங்களையும் இஸ்லாத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு போராடியவர்கள் யார் தெரியுமா? நானும் என் தந்தையும். அப்போ உங்களையும் உங்கள் தந்தையையும் இஸ்லாத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு போராடியவர்கள், எங்க பேரை சொல்லாம அவங்க தான் தகுதின்னு சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன். அல்லாஹ் பெரிய கருணை உள்ளவன். சில நேரத்தில் மௌனம்தான் பதில், பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்தேன்னு சொன்னால், அந்த வார்த்தையால் நாடாளுமன்றத்தில் கலகம் நடக்கும். நான் இந்த வார்த்தையை சொன்னால் அங்கே கலகம் நடக்கும். ஏன் கலகம் நடக்கும்? வார்த்தைக்கு பொருள் வேற மாதிரி போயிடும். உங்களையும் உங்கள் தந்தையையும் இஸ்லாத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு போராடியவர்களே தகுதியை நான் சொன்னா, இன்னைக்கு இந்த ஆட்சியில் உள்ள பிரச்சனை என்னன்னா, சையதுனா முஆவியாவுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்குள்ள விவகாரம். இவங்களை போராடி இஸ்லாத்துக்கு கொண்டு வந்த அந்த இடத்தில் உமரும் இப்னு உமரும் இருப்பதை போல் சையதுனா அலியும் இருக்கிறார்கள். இருக்கிறாங்க. அப்போ என்ன சொன்ன மாதிரி ஆகிடும்? உங்களை விட இந்த ஹிலாபத்துக்கு தகுதி அலிதான் சொன்ன மாதிரி ஆகிடும். அலின்னு சொன்னால் இங்கே இருக்கிறவங்க பூரா முஆவியாவின் ஆதரவாளர்கள். அது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். அவங்க சொல்கிறாங்க, எல்லா வகையிலும் எனக்கு பேச அனுமதி இருக்குது, தகுதி இருக்குது, எழுந்திருச்சு பேசுங்கன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறதுக்கு பொருத்தமான வார்த்தையும் இருக்கிறது. நீங்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கே நாங்கள் காரணம். எப்படி நீங்கள் ஹிலாபத்துக்கு தகுதி பெற முடியும்? நான் கேட்டுவிட முடியும். ஆனாலும் அந்த இடத்துல பேசுறது நல்லது இல்லை. அந்த பேச்சு வேறு மாதிரியாக திரிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் மௌனம் காத்தேன் என்கிறார் சையதுனா அப்துல்லா இப்னு உமர். இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு செய்கிறார். எந்த பாடங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்.
இந்த ஹதீஸின் விரிவுரையிலே எழுதுவார்கள், சஹாபாக்களை விட பொருத்தமான பதில் சொல்லும் தகுதி யாருக்கும் இல்லை. அந்த பொருத்தமான பதிலையும் சொன்னால் அது அழகில்லை என்கிற போது மௌனம் காத்தார்கள். சில இடத்துல பதில் சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது. நம்முடைய அமைதி பெரிய மகத்தான வெற்றியை தந்துவிடும். நேராக வர்றாங்க, வந்து கேட்குறாங்க அப்சாட்ட, என்னம்மா நீங்கள் போங்க, உங்களை எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னீங்களே, இவ்வளோ பெரிய விவகாரமில் இருக்குது. சொன்னாங்களாம், ஹப்சா வேறு ஒன்றும் இல்லை, நான் ஏன் போக சொன்னேன் தெரியுமா? நீங்கள் இங்கே இருந்தால் இங்கே சில பேர் அவர்களை எதிர்த்திருக்கிறார்கள், அவர்கள் ஒரு தலைமையை தேடிட்டு இருக்கிறாங்க, இவர்களை எதிர்க்கிறதுக்கு ஒரு தலைமை, நீங்கள் இருந்தால் உங்கள் தலைமையை போட்டு எல்லாரும் எதிர்க்க வந்துடுவாங்க. எனக்கு கவனம் எல்லாம் பிரிவினை உண்டாகக்கூடாது இந்த சமூகத்தில், எனவே உங்களை போக சொன்னேன். அப்சாவின் அந்த ஒரு வார்த்தை இல்ஹக் ஃபஇன்னஹும் யந்தஸிரூனக் என்ற வார்த்தை மிகப்பெரிய சமூகத்தில் ஏற்படுகிற பிரிவினையை தடுத்தது என்று ஹதீஸ்ல விளக்க எழுதுறாங்க. அங்கே ஒரு பிரிவினை வராமல் இருந்தது. அப்துல்லா இப்னு உமர் போகலன்னா இவங்களுடைய தலைமையில் ஒரு கூட்டம் பிரிஞ்சிரும். மாவியாவை எதிர்த்து சமூகம் பிளவுபடக்கூடாது. எனவே அந்த வார்த்தை அவ்வளவு பெரிய ஆளுமைக்குரிய வார்த்தையாக இருந்தது. சையதுனா அப்துல்லா இப்னு உமருடைய வார்த்தை பலம் வாய்ந்த வார்த்தை, எல்லாரையும் சிந்திக்க வைக்கும். ஆனால் அந்த வார்த்தை பிரச்சனையை உண்டாக்கும் என்ற பயம் வந்த போது பேசல. அப்போ சில வார்த்தை பிரச்சனையை தீர்த்து வைக்குது, சில வார்த்தை பிரச்சனையை உண்டாக்கி வச்சிருது. அதில் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். எனவே தான் சில இடத்துல பேசுகிற எல்லா வாய்ப்பும் இருந்தாலும் அங்கே நம்ம மௌனமாக இருந்துட்டா அல்லது பேசாமல் இருந்துட்டா ஹைர் என்றால் அதற்கு முதலிடமும் தர வேண்டும். நாவாற்றலை வளர்ப்பதோடு நாவாற்றல் பயன்படுத்துகிற இடம் நம்முடைய வளர்ச்சிக்கும் சமூக உயர்வுக்கும் காரணமாக இருக்க வேண்டும். நமது கண்ணியத்திற்கும் சமூக முன்னேற்றத்துக்கும் காரணமாக இருக்க வேண்டும். நம்முடைய கண்ணியத்தை குறைக்கும் வார்த்தைகள் கூட நம்முடைய நாவுகள் வெளிப்படுத்த கூடாது. எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க பேச்சாளர்களாக, செயலாளர்களாக, சமூக மன்றத்தை மிகச்சிறப்பாக பயன்படுத்துகிறவர்களாக நம் எல்லோரையும் ஆக்கி வைப்பானாக. நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய ஆளுமையை தருவானாக. பல்லாயிரம் இதயங்களை மாற்றி அமைக்கிற சக்தியை நம்முடைய சொல்லில் அல்லாஹ் வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய சிறப்பு பேச்சாளர் ஆமீத் பக்ரி ஹசரத் அவர்கள் உரையாற்றுவதற்கு முன்பு 2 பேர் இப்பொழுது உரையாற்றுவாங்க. அதில் நம்முடைய பள்ளியினுடைய இமாமாக தற்போது இருக்கக்கூடிய முன்னாள் இப்சு உஸ்தாது சையது முகமது ஹசரத் மன்பை இருக்காங்க. அது மாதிரி மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய செயலாளரும் இந்த மதரசாவினுடைய முதல் பட்டம் பெற்ற உஸ்மானிகளில் ஒருவராகவும் அதன் பிறகு 25 ஆண்டுகள் இந்த மதரசாவின் கல்வி வளர்ச்சிக்கும் மதரசாவினுடைய பல்வேறு வளர்ச்சிக்கும் அயராது பாடுபட்டவர்களில் ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜலீல் ஹசரத் உஸ்மானி அவர்களும் இருக்கிறார்கள். அவங்க 2 பேரும் ஒரு 5-7 நிமிடங்களுக்குள்ளே அவர்கள் தங்களுடைய உரையை சுருக்கி தந்து ஆமீத் பக்ரி ஹசரத் அவர்களுடைய உரைக்கும் சேர்த்து வழிவிடுமாறும் அன்போடு வேண்டி, நான் கொஞ்சம் சூசகமாக பேசி பழகிற ஆள், அது சில சமயங்களில் விளங்க மாட்டேங்க, சில பேருக்கு என்ன சொன்னேன்னு விளங்க மாட்டேங்க. அதனால் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிற வேண்டாம். 2 பேர் 5-7 நிமிடங்கள் நமக்கு உரையாற்றி தருவாங்க. அதில் சாறு பிழிஞ்சி தர்றதில் அவங்க எல்லாருமே ரொம்ப திறமையான ஆள் தான். ஜலீல் ஹசரத்தினுடைய உரை ஆழமிக்கதாகவும் சிறந்த கருத்துக்களை கொண்டதாகவும் இருக்கும். அவர்களை இப்பொழுது முதலாக உங்களிடத்தில் பேச அழைக்கிறேன். 2 பேரில் ஒரு ஆள் வாங்க, ஆளுக்கு 7 நிமிஷம்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் فقد قال الله تعالى في القرآن العظيم أتأمرون الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب أفلا تعقلون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم هؤلاء خطباء أمتك الذين يقولون ما لا يفعلون أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. نريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت إليه أنيب. இல்லாமல் அல்லாஹுவின் பேரருளால் நமது உஸ்மானிய அரபிக் கல்லூரியினுடைய ஒரு அங்கமாக திகழக்கூடிய மன்பவுல் பயான் மாணவர் சொற்பேச்சு மன்றத்தினுடைய இந்த 43ஆம் ஆண்டு நிறைவு விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர், மன்றத்தின் தலைவர் கண்ணியத்திற்குரிய மௌலானா இலியாஸ் ஹஜ்ரத் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய முதல்வரும் நம் எல்லோரினுடைய உஸ்தாதுமாரிய கண்ணியத்திற்குரிய நாசர் ஹசரத், அதே போல் இதற்கு முன்னால் உரை நிகழ்த்தி சென்றிருக்கிற மாநில ஜமாஅத் உலமா சபையினுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய ஹாஜா ஹசரத் உள்ளிட்ட உஸ்தாதுமார்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற நாடறிந்த நாவலர், நற்சிந்தனையாளர், ஆய்வாளர், சமூக ஆர்வலர் கண்ணியத்திற்குரிய மௌலானா ஹாமித் பக்ரி ஹஜ்ரத் அவர்களே, அருமையான உலமா பெருமக்களே, மாணவ சகோதரர்களே, இல்லாமல் அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் அனைவருக்கும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த மாணவர் சொற்பயிற்சி மன்றத்தினுடைய நிறைவு நிகழ்ச்சி, ஆண்டு விழா என்பதனாலே இங்கே எல்லோருமே உலமாக்களை மையப்படுத்தி பேசினார்கள். இன்றைக்கு சமூகத்திற்கு எப்படிப்பட்ட உலமாக்கள் தேவை? நான் சுருக்கமாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்வேன். 2 அம்சங்களை கொண்ட ஆலிம்கள் இன்றைக்கு தேவை. மறைந்த உஸ்தாதுகளுக்கெல்லாம் உஸ்தாத் ஹலீல் அஹமது கீரனூனி ஹசரத் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், உலமாக்கள் தீனுல் இஸ்லாத்தினுடைய இராணுவ வீரர்கள். ஒரு தேசத்தினுடைய இராணுவ வீரர்கள் எப்படி அந்த தேசத்தை பாதுகாக்கிறார்களோ அதுபோல தீனை பாதுகாக்கிற ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸ் உலமாக்கள். அப்படியானால் அந்த இராணுவ வீரர்களுக்கு பலம் சேர்ப்பது அவர்களுடைய உடல் வலிமையும் ஆயுத பலமும். அதேபோல் ஆலிம் உலமாக்கள் இந்த தீனினுடைய இராணுவ வீரர்கள் என்றால் அவர்களுக்கு 2 விஷயங்கள் தேவை. ஒன்று பலம், தகுதி பலம், குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. தகுதி மிக்கவர்களால் தான் இந்த உலகத்தில் இன்றைக்கு சமூக தளத்தில் நின்று களமாட முடியும். தீனை பாதுகாக்கிற அரும்பணியில் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற நாம் தகுதியில் பலவீனப்பட்டால் நம்மை வீழ்த்துவதன் மூலமாக தீனை குழப்பி விடுவார்கள். தகுதி மிக்கவர்களாக நீங்கள் உருவாக வேண்டும். அதற்குத்தான் இவ்வளவு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு லேபிள் உலமாக்களால் இந்த தீனுக்கு பாதுகாப்பு இல்லை, பலம் இல்லை. லேபிள் உலமாக்கல் தேவையில்லை.
டைட்டில் மட்டும் இருக்கிற உலமாக்கள் தேவையில்லை, சமூகத்திற்கு தேவையில்லை, தீனுக்கு பலன் இல்லை. ராணுவ வீரர்களாக, பலம் மிக்கவர்களாக, வீரியம் மிக்கவர்களாக நீங்கள் உருவாக வேண்டும். ஒவ்வொருவர்களும் ஒரு சமுதாயத்தினுடைய வழிகாட்டியாக வர வேண்டும். அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு பள்ளிவாசலுடைய ஒரு மஹல்லாவுடைய இமாம் அவர் ஒரு மாவட்ட ஆட்சி தலைவர் போல, ஒரு அந்த ஊரினுடைய ஆட்சி தலைவர் அவர்தான். நல்லது கெட்டது எல்லாவற்றிற்கும் மக்கள் அணுகுவது. இன்றைக்கு உலமாக்களினுடைய பயனை, பிரயோஜனத்தை, அவர்களுடைய சேவையை இன்றைக்கு சமூகம் ஓரளவு தெளிவாக புரிந்திருக்கிறது. ஏன்னா எஸ்ஐஆரா உலமாக்கள் என்ன சொல்றாங்க, அதே போல வக்ஃபு திருத்த சட்டமா உலமாக்கள் என்ன சொல்றாங்க. ஒரு காலம் மார்க்க விஷயத்திற்காக மட்டுமே உலமாக்களை அணுகிய சமுதாயம் இன்றைக்கு உலக விஷயத்திற்கும் உலமாக்களை எதிர்பார்த்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் உலமாக்களுடைய தேவையும் சேவையும் இன்னும் வீரியப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு தகுதி மிக்கவர்களாக உருவாக வேண்டும். ஒன்று. இரண்டாவது விஷயம் நான் நிறைவாக சொல்லி முடிப்பேன். முதல்ல தகுதி உள்ளவர்களால் தீனை காப்பாற்ற முடியும். வரலாறு நெடுகிலும் நாம் பார்க்கிறோம், தீனுல் இஸ்லாத்தை குழப்புவதற்காக உருவாக்கப்பட்ட பல்வேறு குழப்பவாத குழுக்கள், அதனுடைய நெடிய வரிசையிலே முதன்மையாக வருவது எடுத்து பாருங்கள், ஹவாரிஜுகள். ஹாரிஜியா என்றும் ஹவாரிஜ் என்றும் சொல்லுகிற அந்த வழிகெட்ட கூட்டங்களில், குழப்பவாத குழுக்களில் முதன்மையானது ஹலீஃபாக்களின் ஆட்சியிலேயே தோன்றிய ஒரு குழப்பவாத கூட்டம். அது அவர்களை முறியடித்தவர்கள் யார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹிப்ரு ஹாதிஹில் உம்மah, ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், மிக சிறந்த கல்விமானாக இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த ஹவாரிஜுகளோடு நேரடியாக விவாதம் செய்தார்கள், முனாவரா செய்தார்கள். வரலாற்றில் பதிவாக இருக்கிறது. அல் முனாவரா பைனல் ஹவாரிஜ் வ இப்னு அப்பாஸ். நல்ல கோஷத்தோடு வருவார்கள். குழப்பவாத கூட்டங்கள் எல்லாம் வரலாற்று நெருகிலும் நல்ல கோஷத்தோடு வருவாங்க. அவங்க சொல்லக்கூடிய கோஷமும் அந்த முழக்கம் ரொம்ப கவர்ச்சியா இருக்கும். ஹவாரிஜிகளுடைய கோஷம் என்ன தெரியுமா? லா ஹுக்கும இல்லா லில்லா, அல்லாஹ் தான் ஹக்கீம், அல்லாஹ் தான் ஹாக்கிம், அவனுடைய ஹுக்கும் தான் ஹுக்கும், மனிதர்களில் யாருக்கும் இந்த ஹுக்கும் செய்வதற்கான, தீர்ப்பளிப்பதற்கான அதிகாரம் இல்லை என்று சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹிலாஃபத்தையே அவர் ஏற்க மறுத்தார்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் அவர்கள் வேறுபட்டார்கள். பெரும்பாவத்தை பாவம் செய்தவர்கள், பாவிகள் காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்தாங்க. இஸ்லாத்திற்கு முரணான ஃபத்வாக்களை, குழப்பங்களை விளைவித்தார்கள். அதற்கு பயன்படுத்தியதும் குர்ஆனுடைய வசனங்கள் தான். அங்குதான் பிரச்சனை. இனில் ஹுக்குமு இல்லா லில்லா என்று அல்லாஹ் சொல்கிறானே, எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹுக்கும் செய்யக்கூடிய அதிகாரம் இல்லை என்று வாதம் செய்தார்கள். அவர்களையும் அந்த வாதத்தையும் முறியடித்தவர்கள் அன்றைக்கு இருந்த மார்க்க அறிஞர்களான சஹாபா பெருமக்கள். அடுத்தடுத்த காலம் முஅத்தஸிலாக்கள் வந்தாங்க. குழப்பவாதிகள் வந்த அந்த நெடிய வரிசையிலே முஅத்தஸிலாக்கள் வந்தாங்க. அவர்களும் நல்ல கோஷத்தோடு வந்தாங்க. பாவம் செய்தவன் அவன் காஃபிரும் அல்ல, அவன் மூமினும் அல்ல அப்படின்னு ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு ஸ்தானத்தை அவங்க சொன்னாங்க. அவர்களை முறியடித்தவர்கள், அவர்களோடு வாதம் செய்து அவர்களுடைய அசத்திய கருத்துக்களை எடுத்து ஒழித்தவர்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள். அருமையான பெருமக்களே, இப்படி நெடுகிலும் குழப்பவாதி ஷியாக்கள் வந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு அவர்களை உயர்த்தி பேசுவதாக காட்டிக்கொண்டு அலியின் வலியுல்லாஹ் என்று சொன்னவர்கள் கூடவே அபூபக்கர் அதுவுல்லாஹ் என்ற கொள்கையை கொண்டிருந்தார்கள். ஒரு சஹாபியை தூக்கி பிடித்து இன்னும் சஹாபிகளை எல்லாம் தாழ்த்தி பேசுகிற ஒரு வழிதவறிய ஒரு கொள்கையுடைய கூட்டம் ஷியாக்கள். அருமையான ஆலிம்களே, உலமா பெருமக்களே, மௌலவி உஸ்மானி பட்டம் பெறவிருக்கிற ஆலிம்களே, நான் அப்படிப்பட்டவர்களோடு நாம் எதிர்த்து நின்று களமாடி
சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய தகுதியை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் தெரிவித்தேன். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தொடங்கிய இந்தியாவில் தோன்றிய ஒரு பெருங்குழப்பம், ஹாரிஜாக்கள், ஷியாக்கள், முஅத்தஸிலாக்கள் என்று அப்படியே குழப்பவாத கூட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. வெவ்வேறு வடிவம், வெவ்வேறு பெயர்களில் வருவாங்க. 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் தோன்றிய காதியானியத் இறுதி நபித்துவத்தையே மறுத்து பஞ்சாபில் காதியானில் பிறந்த ஒருவரை அவனும் நபி என்று சொல்லக்கூடிய ஒரு போலி மதத்தை உருவாக்கிய அந்த காதியானிசம் தோன்றிய பொழுது கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள், தேவபந்து உலமாக்கள் தலைமையில் இந்தியா முழுவதும் உலமாக்களுடைய பெரும் முயற்சியினால் அந்த ஹத்முன் நுபுவத்தை பாதுகாத்து அவன் பொய்யன், அவன் நபி அல்ல என்பதல்ல, சராசரி மனிதனே இல்லை என்கிற அவன் ஒரு பைத்தியக்காரன் என்பதை வரலாற்று பூர்வமாக ஆதாரபூர்வமாக நிரூபித்து காட்டி காதியானிச கொள்கையை இந்த மண்ணிலே உயிரோடு அதை புதைத்தவர்கள் உலமா பெருமக்கள். இப்போ நம்ம பார்க்குற வஹாபிச கொள்கை, வஹாபிசம் என்கிற தௌஹீத் என்கிற பெயரில் எப்படி ஒவ்வொருத்தரும் நல்ல கோஷத்தோடு வந்தார்களோ அதுபோல நாம் வாழக்கூடிய 21ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் தோன்றிய இவர்களெல்லாம் சிறு சிறு குழுக்கள். அந்த குழப்பவாத கூட்டங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் இவர்களெல்லாம் புதியவர்கள் அல்ல. அந்த பெயர்களில் இருந்து, அந்த குழப்பவாத கொள்கைகளில் இருந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக எடுத்து கதம்பமாக தருகிற ஒரு கதம்ப குழப்பவாத குழு. எனவே தமிழகத்திலும் அந்த வஹாபிச நவீன குழப்பங்கள் உலமாக்கல் பெரும் முயற்சியால் அது மௌத்தாக்கப்பட்டு இருக்கிறது. 40 ஆண்டு கால உலமாக்களின் உழைப்பால் அல்லாமா சைஃபுத்தீன் ரஷாதி உள்ளிட்ட, மௌலானா கலீல் அஹமது கிர்னூரி உள்ளிட்ட இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உலமாக்கள் அந்த வஹாபிச சித்தாந்தத்தை எதிர்த்து அழகான கோஷத்தில் சமுதாயத்தை குழப்பி தங்களை வளப்படுத்திக் கொள்கிற அந்த தவறான கொள்கைகளை ஒவ்வொன்றாக விவாதித்து ஆய்வு செய்து மறுப்பு தெரிவித்து இன்றைக்கு அதை மையத்தாக்கி இருக்கிறார்கள். ஆக ஆலிம் உலமாக்களே, இப்படிப்பட்ட குழப்பவாதங்களை முறியடிப்பதற்கெல்லாம் வேறு சமூகத்தில் வேறு யாரும் இல்லை. படித்தவர்களாகிய கற்றோராகிய நாம் தான் அந்த பணியை செய்ய வேண்டும். அதற்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது அம்சம், கற்றதன்படி நாம் அமல் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஅராஜில் கண்ட காட்சி, கத்திரிக்கோள்களால் நாவு வெட்டப்படுவதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யார் இவர்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அவர்கள் பதில் சொல்லப்படுது, ஹுதபா உம்மத்திக், உங்கள் சமூகத்தினுடைய ஹதீபுகள், பேச்சாளர்கள், அவர்கள் செய்யாததை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். குர்ஆனை யக்ரஊன கிதாப் அல்லாஹ் வலா யஅமலூன பிஹ், அல்லாஹ்வின் வேதத்தை ஓதுவார்கள், அதை செயல்படுத்த மாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆலிம்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கிவிடாமல் பாதுகாப்பானாக. சொன்னதன் பிரகாரம் செயல்படுத்தக்கூடியவர்களாக, எதை சொல்லுகிறோமோ அதை செயல்படுத்தக்கூடிய ஆமிலான முஹ்லிஸான ஆலிம்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. நவீன குழப்பங்களுக்கும் இனி எந்த விதத்தில் குழப்பங்கள் தோன்றினாலும் அவற்றையெல்லாம் முறியடித்து சமூகத்தை தீனில் நிலைத்திருக்க செய்வதற்கான தகுதிமிக்க ஆலிம்களாக அல்லாஹ் உருவாக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நிர்வாகக்குழுவினுடைய மூத்த உறுப்பினர்கள் ஒருவராகிய ஓய்வு பெற்ற கல்வித்துறை அதிகாரி மரியாதைக்குரிய ஜமால் உமர் ஜமான் வாப்பா அவர்களை வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்து நம்முடைய செய்தி முகமது ஹசரத் மன்பை அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றியதற்கு பிறகு சிறப்புரை இடம்பெறும். அங்கங்கே இருக்கிற மாணவர்களும் உள்ளே வந்து உட்கார்ந்துருங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். ரப்பி இஸ்ரஹ் லீ ஸத்ரி வயஸ்ஸிர் லீ அம்ரி
وحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا الله ويعلمكم الله والله بكل شيء عليم صدق الله مولانا العظيم قال النبي صلى الله عليه وسلم أنا مدينة العلم وعلي بابها أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். சலவாத்தும் சலாமும் ஈருலகநாதர் நமது உயிரினும் மேலான காத்தமுல் அம்பியாயி வல் முர்சலீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களினுடைய அடிச்சுவடுகளை தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லாக்கத்திலும் செயலாக்கத்திலும் அங்கீகாரத்திலும் முழுமையான முறையிலே பின்பற்றி நடந்த சங்கைக்குரிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், சித்தீக்கீன்கள் இங்கே குழுமிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து நிரப்பமாக இருக்கட்டுமாக. சங்கைக்குரிய லஜ்னத்துல் மன்பவுல் பயான் 43வது ஆண்டு நிறைவு பெறு விழாவிற்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு முறித்தான இம்மதரசாவினுடைய நாசிர் ஹசரத் பெருந்தகை அவர்களே, சங்கைக்குரிய நமது மாநில ஜமாத்துல் உலமாவினுடைய சபையின் தலைவரும் மூத்த பேராசிரியர்களில் ஒருவருமான கண்ணியத்திற்குரிய BAK ஹசரத் அவர்களே, நமது மன்றத்தினுடைய கௌரவ தலைவர் இல்யாஸ் ஹசரத் அவர்களே, இங்கே உள்ள பேராசிரியர் பெருமக்களே, எனது ஆன்மீக தந்தை இங்கே சிறப்பு சொற்பொழிவாக வருகை தந்திருக்கக்கூடிய எனது ஆன்மீக தந்தை ஹாமித் பக்ரி ஹசரத் அவர்களே, இங்கே எனக்கு முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களே, சகோதரர்களே, மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் முதற்கண் எனது சலாத்தினை சமர்ப்பித்த வண்ணமாக எனது வார்த்தைகளை துவக்கம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை மிக்கவர்களே, நாமெல்லாம் ஒரு உயர்ந்த கல்வியை பெற்றிருக்கிறோம். அரசியல் ரீதியான கல்வி இருக்கிறது. நாம் பெற்றிருக்கக்கூடிய கல்வி குர்ஆனுடைய கல்வி, ஹதீஸுடைய கல்வி. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது சொல்வார்கள், மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன் வ இன்னமா அன காசிமுன். அல்லாஹ் யாருக்கு நன்மை செய்ய நாடிவிட்டால், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடிவிட்டால் அவர்களை எப்படி ஆக்குகின்றான்? யுஃபக்கிஹு ஃபித்தீன், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அபாரமான ஆற்றலை கொடுக்குகின்றான். ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அபாரமான ஆற்றலை கொடுக்குகிறான். அப்படிப்பட்ட கல்வித்தான் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய கல்வி. இந்த கல்வியை எடுத்து சொல்வதற்கு துணை சாதனமாக திகழக்கூடியதுதான் இந்த மாமன்றம். இந்த மன்றத்தை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். இந்த மன்றத்தை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? அந்த மன்றத்தை நல்ல முறையிலே நாம் கற்ற கல்வியை பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே சொல் வலிமை இருக்க வேண்டும். எழுத்துத்துறை சிறந்ததா பேச்சுத்துறை சிறந்ததா என்று பார்க்கின்ற பொழுது பேச்சுத்துறை தான் சிறந்தது. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் பேசணும். இந்த பேச்சு அஜத்து நீங்கள் அன்றைக்கி 10 நிமிஷம் பேசுனீங்க, அது என் கண்ணுக்குள்ளே நிற்கிது, என் உள்ளத்தை ஆட்கொண்டு விட்டது, என்னுடைய உள்ளத்தை ஆக்கிரமித்து விட்டது என்று சொல்வார்கள். எழுத்தை அப்படி சொல்ல மாட்டாங்க. அதை படித்த உடனே மறந்து போயிடும். அந்த பேச்சு அப்படியே நிற்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது இன்ன மினல் பயானி லசிகரா,
பேச்சிலே சுண்டி இழுக்கக்கூடிய வசீகரத்தன்மை இருக்குகின்றது, அபாரமான ஆற்றல் இருக்குகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய கல்விமான், மிக சிறந்த கல்விமான். காபாவிலே பிறக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த உலகத்திலே யாருக்கும் கொடுக்கவில்லை. ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காபாவுக்கு உள்ளே பிறந்தார்கள். காபாவுக்கு உள்ளே எப்படி பிறக்க முடியும் பிள்ளை? அவங்களுடைய தாய் தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். நிறைமாத கற்பனையாக இருக்கின்ற பொழுது தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் பிரசவ வலி ஏற்பட்டு அந்த காபாவிலே பிறந்தார்கள். அவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்ற அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காபாவிலே பிறந்தது மட்டுமல்ல, காபாவிலே பிறந்து அந்த குழந்தை கண்ணை விழிக்காமல் இருந்தது. தனது தாய் என்ன செய்தார்கள்? கஷ்டப்பட்டார்கள், வருத்தம் ஏற்பட்டது. தன்னுடைய குழந்தைக்கு கண்விழி ஏற்படவில்லையே, கண் விழிக்கவில்லையே என்று வருத்தம் ஏற்பட்டது. உடனே அந்த குழந்தையை வெளியே சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொடுக்குகின்ற பொழுது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புனிதமான அந்த முபாரக்கான அந்த திருமுகத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விழிக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதனால்தான் அந்த மதீனத்துல் இல்ம், நான் கல்வியினுடைய பட்டணமாக இருக்கிறேன், அதனுடைய தலைவாசலாக ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் பாராளுமன்றத்துக்கு போறா இருந்தாலும், ஒரு அசம்பிளி சட்டமன்றத்துக்கு போறா இருந்தாலும் உடனே போய் நுழைய முடியுமா? அதனுடைய காவலாளிகள் இருக்கு, எவ்வளவு செக்யூரிட்டி, எல்லாத்தையும் எல்லா வகையிலையும் எல்லோரிடத்திலையும் அனுமதியை பெற்று போக முடியும். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பாராளுமன்றம் யாருமே, ஒரு சாதாரண மனிதர் கூட போய் அந்த பார்லிமெண்ட்டுக்கு போய் உள்ளே மையப்பகுதிக்கு சென்று தன்னுடைய குறைகளை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட நேரத்திலே ஒரு காட்டரபி, ஒரு சாதாரண மனிதர் பாராளுமன்றத்துக்கு மத்திய பகுதியிலே சென்று சொல்கிறார், குழப்பத்தை பிரியப்படுகிறேன், குழப்பத்தை பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். பார்க்காத ஒன்றுக்கு சாட்சி சொல்கிறேன் என்று சொல்கிறார். குழப்பத்தை பிரியப்படுகிறேன், பார்க்காத ஒன்றுக்கு நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்கிறார் அந்த மனிதர். மூன்றாவது, குழப்பத்தை பிரியப்படுகிறேன், பார்க்காத ஒன்றுக்கு சாட்சி சொல்கிறேன். இன்னும் மறந்த மாதிரி இருக்கு. குழப்பத்தை பிரியப்படுகிறேன், பார்க்காத ஒன்றுக்கு நான் சாட்சி சொல்கிறேன், உண்மையை வெறுக்கிறேன் என்று சொன்னார்கள். உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பக்கத்தில் உடனே அந்த மனிதரை பாராளுமன்றத்துக்கு வெளியே தள்ளி அவரை கைது செய்து காவலிலே அடைக்கும்படி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய உத்தரவு பிறப்பிக்கின்றார்கள். உத்தரவு பிறப்பிக்கின்ற நேரத்தில் அந்த மதீனத்துல் இல்ம் அலியும் பாபுஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், அவர் சொன்னது மூன்றும் சரிதான், அவர் சொன்ன மூன்று விஷயமும் சரிதான். உண்மையை வெறுக்கிறேன் என்று சொன்னார். உண்மை என்பது அல்லாஹ் சொல்கிறான், வஜாத் சக்கரத்துல் மௌத் பில் ஹக் ذلك ما كنت منه تحيد. வஜாத் சக்கரத்துல் மௌத், மரணத்தினுடைய வேதனை வந்து விட்டது, மரணத்தினுடைய பிழி வந்து விட்டது. பில் ஹக், உண்மையான முறையிலே. மரணம் என்பது உண்மைதானே, அதை யாரும் மறுக்க முடியாது. மரணம் என்பது உண்மைதான். தஃப்சீர் ஜலாலைனிலே ஜலாலுத்தீனி மஹல்லி எழுதுவார்கள், வாபுது ரப்பக ஹத்தா யத்தியக்கல் யகீன், உங்களுக்கு மரணம் வருகின்ற வரை நீங்கள் தொழுவுங்கள், வணங்குங்கள் என்று எழுதுவார்கள். அந்த ஆயத்துக்கு விளக்கம், அந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம்? வாபுது ரப்பக, உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள், ஹத்தா யத்தியக்க, உங்களுக்கு வருகின்ற வரை, அல் யகீன், உறுதி தானே, உறுதி வருகின்ற வரை வணங்குறேன்னு சொல்லிட்டா எனக்கு உறுதி வந்துட்டு நான் எல்லாம் வணங்கிட்டேன், உறுதி வந்துட்டு நான் வணங்க வேண்டியது இல்லைன்னு கருத்து வந்துடும். அந்த இடத்துல ஜலாலுத்தீனி மஹல்லி என்ன எழுதுகிறார்கள்? ஒரு மனிதன் பிறக்குகின்றான், அவன் எந்த உணவை உட்கொள்ளுவான், எந்த ஊர்களுக்கெல்லாம் செல்வான் என்று யாராலும் சொல்ல முடியாது. அந்த மனிதன் மரணிப்பான் என்பதை எல்லோராலும் சொல்ல முடியும். அந்த மௌத் என்ற வார்த்தையோடு யகீன் என்ற வார்த்தை சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதனால்தான்
யகீன் என்ற வார்த்தைக்கு அல் மௌத் என்ற அர்த்தத்தை கொடுத்தேன் என்று ஜலாலுத்தீனி மஹல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு இந்த தகவலை தருவார்கள். சங்கேமிக்கவர்களே, அப்படிப்பட்ட மௌத்தை வெறுக்கிறேன் என்று சொன்னார். இரண்டாவது, உண்மையை பிரியப்படுகிறேன், குழப்பத்தை பிரியப்படுகிறேன். இன்னமா அம்வாலுக்கும் வா உலாதுக்கும் ஃபித்னா. அவர் சொன்னது சரிதானே. உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய பொருள் செல்வங்களும் உங்களுக்கு குழப்பத்தை விளைவிக்கக்கூடியது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதைத்தான் அவர் சொன்னார். பார்க்காத ஒன்றுக்கு சாட்சி சொல்கிறேன் என்று சொன்னார். அல்லாஹ் பார்த்துருக்கமா? ஒரு ஆள் கேட்டார், நான் எங்க ரமணசமுத்திரத்தில் தொழுவிக்கும் போது 84ல் ஒரு ஆள் கேட்டார், நான் 2வது முறை ஓதிக்கிட்டு இருக்கேன். அவர் நல்ல கேள்வி. சத்தே, அல்லாஹ் பார்த்தியலா? என்னடா இது, அல்லாஹ் நான் எங்க பார்த்தேன்? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி அத்தையாத்தில் சொல்கிறீங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன், பிசகராக அறிந்து தான் சாட்சி சொல்கிறேன், அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லை என்று பிசகர அறிந்து நான் சாட்சி சொல்கிறேன். அப்போ நீ பார்த்தீங்களா? அப்போ எப்படி சாட்சி சொல்லுகிறேன்னு சொல்லிங்க? எனக்கு தெரியல. மறு வருஷம் 3வது முறை ஓதிட்டு அங்கேயே தொழுவிக்க போனேன். அசரத்தில் கேட்டுட்டு போய் நான் பதில் சொன்னேன். ஆமாம், ஆலமுல் அருவாகில நம்முடைய ரூகளை எல்லாம் படைத்து வைத்து அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பாக இல்லையா? காலு, அந்த ரூகள் எல்லாம் பதில் சொன்னது பலா, மெய்தான் என்று சொன்னது. அந்த இடத்துல எழுதுவாங்க, பலா என்று சொல்லவில்லை என்று சொன்னால், இந்த ரூகள் எல்லாம் நாம் என்று சொன்னால் உலகத்தை அப்படியே அல்லாஹ் அழித்திருப்பான். நாம் என்று சொன்னால் சந்தேகமான வார்த்தை, பலா என்று சொன்னால் உறுதியான வார்த்தை. அதனால தான் அங்க பலா என்று அல்லாஹ் சொல்கிறான். அங்க பார்த்தேன் என்பதை இங்கே சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு அந்த விளக்கத்தை சொன்ன உடனே அவர் கையை பிடிச்சி அப்படி முத்துனார். சங்கேமிக்கவர்களே, அப்படிப்பட்ட அந்த உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பாராளுமன்றத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா இந்த விளக்கத்தை சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னாங்க? லவுலா அலியுன் லஹலக உமர், அலி மட்டும் இந்த விளக்கத்தை, அபாரமான விளக்கத்தை எனக்கு சொல்லவில்லை என்று சொன்னால் நான் வழி தவறி இருப்பேன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட கல்விமான், அப்படிப்பட்ட கல்வியை நீங்கள் கற்கிறீர்கள். அந்த கல்வியை கசர நல்ல முறையிலே கற்று என்ன, அதை நல்ல முறையிலே அதை பயன்படுத்தி அந்த கல்வியை பிற மக்களுக்கு கைருக்கும் மந்த அல்லமல் குர்ஆன வல்லமகு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களிலே சிறந்தவர் அந்த கல்வியை கற்று பிறருக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பவர். கற்றுக் கொடுப்பது, அதுக்கு பேச்சு துணை தேவை, பயான் செய்வதற்கு பேச்சு தேவை, எல்லா வஸ்துக்கும் அந்த பேச்சு தேவை. எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கின்றது. அந்த கட்சிகளுக்கெல்லாம் வியாபாரத்துக்கு எப்படி முதுகெலும்பு விளம்பரமோ, இந்த பயானுக்கு பயான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உயிரோட்டம் தான் எல்லாவற்றுக்கும் உயிரோட்டம் முதுகெலும்பாக இருக்கிறது. அரசியல் கட்சிகள் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கெல்லாம் மிகப்பெரிய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். நான் காயல்பட்டத்தில் ஓதிக்கிட்டு இருக்கும்போது ஏரல்ல ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க. யாரு? நம்ம நெல்லை பாலாஜி. அவர் மிகப்பெரிய பேச்சாளர். அவர் மிகப்பெரிய பேச்சாளர். அவர் திமுகவை பற்றி விளக்கம் சொன்னார். திமுக என்ன தெரியுமா? திருத்த முடியாத கழுதை அப்படின்னு சொன்னார். மறுவாரம் அண்ணா திமுக காரன் பூரா கூட்டு வந்து ஒரு கூட்டத்தை போட்டாங்க. நெல்லை பாலாஜியை கூப்பிட்டு, திமுக திருத்த முடியாத கழுதைன்னு சொன்ன உடனே இவர் சொல்லி போயிட்டார். யார்? நெல்லை பாலாஜி. திமுக திருத்த முடியாத கழுதை என்று சொல்லிட்டார். மறுவாரம் அவங்க தீப்பொறியை கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டாங்க. அண்ணா திமுக என்று சொன்னா எப்படி தெரியுமா? அறவே திருத்த முடியாத கழுதை அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் போட்டான். அப்போ பேச்சில் மடக்கணும், பேச்சில் மடக்கணும், ஆனால் வருத்தப்படக்கூடாது. பேச்சில் எதிரியை மடக்கணும். ஒரு ஆள் அல்வா தருணர் இறங்கினு ஒரு டீ குடிச்சார். டீ போடுங்கன்னு சொன்னார். டீயை ஸ்ட்ராங்காக போட்டுட்டான். நான் டீ தான் போட சொன்னேன், ஸ்ட்ராங் டீன்னு சொல்லலை. டீக்கு ஸ்ட்ராங்கு நகராதியில் இருக்கா? மீடியமாக போட்டால் ஸ்ட்ராங் ஆக்கிடலாம், ஸ்ட்ராங் ஆக்கினா மீடியமாக ஆக்கவே முடியாது. அதனால் வேற டீ தாங்க, எல்லாரும் குடிப்பாங்க, அவர்கிட்ட கூட கொடுங்க. எல்லாரும் குடித்தா அவர்கிட்ட கொடுங்க, நான் குடிக்க மாட்டேன், நான் டீன்னு தான் சொன்னேன். அதான் பேச்சு. அந்த மாதிரி நம்ம எதிரிகளை என்ன செய்யணும்? வெல்லணும். எதிரிகளை என்ன செய்யணும்?
வெல்லணும், வருத்தப்படக்கூடாது, அப்படி பேசணும். இடம் பொருள் ஏவல் எல்லா இடத்தையும் அனுசரித்து பேசுகின்ற பொழுது அந்த பேச்சுக்கு மிகப்பெரிய ஆற்றலை அல்லாஹ் தருவான். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உங்களுக்கு நல்ல நாவன்மையை தந்து எல்லா பாக்கியங்களையும் பெற்று ஏலாயி கலிமத்தில்லா அல்லாஹ்வுடைய கலிமாவை ஓங்குவதற்கு அல்லாஹ் இந்த கூட்டத்தின் மூலமாக அல்லாஹ் கிருபை செய்வானாக என்று பிரார்த்தித்த வண்ணமாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வாகிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்படியா பேசுவா? அல்ஹம்துலில்லாஹ். அது இன்னைக்கு பொறுத்தவரையில் எல்லா உஸ்தாதுமாரும் ஒரே நேரத்தில் பேசுகிறதுக்குள்ள சந்தர்ப்பம் இதுதான். ஜும்மா பொறுத்தவரையில் நீங்கள் ஆளின் ஆள், உங்கள் பக்கத்தில் நாங்கள் வரவே மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கக்கூடிய உள்ளூரினுடைய பல்வேறு தரப்பு ஆலிம் பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. முன்னாடி பட்டம் வாங்கின உஸ்மானிகள் இங்கே வந்திருக்கிறாங்க. உங்களையும் நாங்கள் எங்களுடைய மதரசா சார்பாக மன்றத்தின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். குறிப்பாக பேராசிரியராக இருந்து துணை முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றதற்கு பிறகு எங்களிடத்திலே உஸ்மானியாவில் ஓதி பட்டம் பெற்ற பேராசிரியர் அபூபக்கர் சார் இருக்கிறாங்க. மற்றும் பெரிய மூத்த உலமாக்கள்லாம் இருக்காங்க. உங்கள் எல்லாரையும் வரவேற்றுக் கொள்கிறோம். நீங்கள் நிறைவு வரையிலும் இருந்து அதற்கு பிறகும் எங்களோடு இருந்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி செல்லுமாறு உங்களிடத்தில் இப்பொழுது ஒரு முறை வேண்டிக் கொண்டு, ஆமித் பக்ரி ஹசரத் அவருடைய உரை சரியாக அவங்க 9:30 மணிக்கு முடிப்பாங்க. அங்கே 9:45 8:30க்கு தொழுக. காலைல மசோரா பண்ணும்போது 9:30 மசோரா பண்ணால் அது கூட காணாதுன்ட்டு திரும்ப அதிலிருந்து ஒரு 1/4 மணி நேரம் இது பண்ணி 9:45ன்னு எழுதியிருக்கிறோம். இருந்தாலும் நம்ம இடங்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் முன்பின் ஆக்கிக்கிறலாம். இருந்தாலும் ஹசரத் அவருடைய உரையை பொறுத்து அதுக்கு பின்னாடி நேற்று நடந்த பேச்சு போட்டியினுடைய பரிசளிப்பு விழா, நேற்று இரவு நடந்த கிராத் போட்டியில் ஒரு 5-6 பிள்ளைங்க கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள பரிசளிப்பு விழா அதெல்லாம் முடிஞ்சு 9:45க்கு இஷான்னு சொல்லி முடிவு செஞ்சுருக்கிறோம். ஹசரத்தினுடைய உரையை பொறுத்து நாங்கள் ஒரு 5 நிமிஷம் முன்பின் ஆக்கிக்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அவர்களை பொறுத்தவரையிலே லால்பேட்டை மன்பூல் அன்வார் அரபிக் கல்லூரியில் அது 79 அது 78 அது எந்த வருஷம் சனது 70 சனது 78 79 அது சனது கேட்க 81 அவங்க சனது வாங்கினாங்க. மேலப்பாளையத்தில் அந்த நேரத்தில் இருந்த இப்போ மேலப்பாளையத்தில் சிறந்த மூத்த அலிம்களாக இருக்கக்கூடிய நரவன் NSM மீரா நசரத்து போன்றவங்களாம் ஒரே காலத்தில் ஓதிருக்கிறாங்க. ஹசரத் ஆரம்பத்தில் ரியாதுல் ஜினான் அரபிக் கல்லூரியில் தன்னுடைய பேராசிரியர் பணியை தொடங்கினாங்க. ஆமித் பக்ரி ஹசரத்து நல்ல காரி, நல்ல பேச்சாளர், நல்ல பாடம் நடத்தக்கூடிய அரபி வார்த்தைகளில் இலக்கியம் சார்ந்த கவிதைகளை மொழிபெயர்ப்பதில் ஹசரத்துக்கு நிகர் ஹசரத் தான். அது மாதிரி காயல் பண்ணத்தில் சுலைமானியான்னு சொல்லிட்டு ஒரு மதரசா அவங்க நடத்தினாங்க. பல்வேறு தளங்களில் நின்று களமாடியவர்கள், எல்லோரையும் பார்த்தவர்கள் ஹசரத்தை பொறுத்தவரையில். அதனால் ஹசரத்தினுடைய உரையில் எல்லா தரப்பு கருத்துக்களும் இருக்கும். எதற்கும் அஞ்சாத உறுதி அந்த வார்த்தைகளில் இருக்கும். அவர்களுடைய உரை நம்முடைய பட்டம் பெறுகின்ற மாணவர்களுக்கு சமூகத்தில் நின்று ஹக்கை சொல்லும் பொழுது எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமான பேச்சாக ஆமித் பக்ரி ஹசரத்துடைய பேச்சு இருக்கும். அவர்களுடைய உரை உங்களுக்கு இடையிலே இப்பொழுது தர வருமாறு உங்கள் மதரசாவின் சார்பாக மன்றத்தின் சார்பாக அன்போடு அவர்களை அழைக்கிறோம்.